அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் வற்றாப்பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியே உன் அதிகாரம் என்கிற தலைப்பு எனக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் இதுபோன்ற தலைப்புகளிலே பேச கேட்பது மிக அரிதான ஒரு விஷயம்தான். இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாததின் விளைவு இதுபோன்ற தலைப்புகள் இங்கே தரப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கல்வியினுடைய அவசியத்தை விளங்காததின் காரணத்தினால், அதனால் ஏற்படுகிற நன்மைகளை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டாததின் காரணத்தினால் இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்தியாவிலே மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிறைய வன்முறைகள், உரிமைகள் பறிக்கிற விஷயங்கள், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சூறையாடுகிற விஷயங்கள், இப்படி பல்வேறு நிலைகளில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது கல்வி குறித்த விழிப்புணர்வை முஸ்லிம்கள் பெறாததுதான் என்கிற அடிப்படை அறிவற்றவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பசங்களை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிங்க, பேச விடாமல் பார்த்துங்க, அதான் உங்கள் வேலை. இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் முதலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் முதலிலே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த அளவிற்கு பாதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இஸ்லாத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் இந்த சமூகம் அதனுடைய கருத்தியலை, அதனுடைய சட்டங்களை, இஸ்லாம் சொல்லுகிற போதனைகளை நாம் புரிந்து கொண்டவர்களாக உருவாக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரியான அவலத்திற்கு இஸ்லாமியர்கள் தள்ளப்பட்டிருப்பார்களா? என்ன மாதிரியான அவலம் என்றால், நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் சொல்கிறேன், எவ்வளவு போராட்டங்களை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு அடக்குமுறைகளை இந்த சமுதாயம் சந்தித்திருக்கிறது, எவ்வளவு போராட்டங்களிலே நாம் பங்கெடுத்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு நம்ம போராட்ட களத்தில் சந்தித்த நம்ம இனிமே நாம் இது மாதிரியான பாதிப்புகளை அடையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்களாக நாம் கலைந்திருக்கிறோமான கலையில். ஏன் இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படி என்பதை கூட நம்ம சிந்திப்பதே இல்லை. என்ன காரணம் என்றால், இஸ்லாத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததான். கல்வியிலிருந்து நம்ம தூரமாக்கப்பட்டதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை புரிஞ்சுக்காது. ஏன்னா நம்ம ஆளுங்க உலக கல்வி, மார்க்க கல்வின்னு கொண்டு வந்து வச்சுட்டான். மறுமையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உனக்கு மார்க்க கல்வி இருந்தாதான் நீ வெற்றி பெற முடியும். உலக கல்வியை நீ கத்துக்கிட்டீங்கன்னா மறுமையில் வெற்றி பெற முடியுமா? லாஜிக்கா அவன் கேட்டான். நம்ம தான் குர்ஆனை படிக்கிறது இல்லையா? இப்ப இங்கே அமர்ந்திருப்பவர்களில் எத்தனை பேர் தமிழில் திருமறை குர்ஆனை முழுவதுமாக படித்தவர்கள் இருப்பீர்கள்? நான் கை தூக்க சொன்னாக்க இங்க என்னன்னு தெரிஞ்சு போயிடும். உங்க உள்ளத்துல நீங்களே கேள்வி கேட்டுங்க. இந்த திருமறை குர்ஆனை முதல் பக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் பொருள் உணர்ந்து படித்தவர்கள் யார்? இப்ப திருமறை குர்ஆன் என்னை பத்தி பேசுறதெல்லாம் நம்ம ஒரு வந்து சொன்னாங்க, நம்ம படிச்சிருக்கிறோமா? ஏன் படிக்கிறது இல்லை? திருமறை குர்ஆனை குறித்த ஒரு பார்வை நம்மிடத்தில் தவறாகவே இருக்கிறது. திருமறை குர்ஆனை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதை ஒரு மந்திர சொல்லாக நாம் புரிந்து வைத்திருக்கோம். இன்க்ளூடிங் தௌஹீத்வாதிகள் உட்பட. நம்ம தௌஹீத்வாதிகள்னா வானத்திலேருந்து குதிச்சு வந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மள்ட்ட நிறைய பெருமைகள் ஊட்டப்பட்டிருக்கிறது.
நம்மிடத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி இருக்கு. தௌஹீதுவாதி என்றாலே அவன் டைரக்டா மூத்தா போனோன்னு சொர்க்கத்துக்கு போயிடுவான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம குர்ஆனை ஹதீஸை படிப்பதில்லை, பொருளிலிருந்து படிக்கக்கூடியவர்களாக நம்ம இல்லை. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் சொல்றேன், இது சப்ஜெக்டுக்கு வெளியில இருந்தாலும் சுய பரிசோதனை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நரகத்தில் ஒருத்தன் கிடக்கிறான், அல்லாஹ்ட்ட அவன் கோரிக்கை வைக்கிறான், இறைவா என்ன இந்த நரகத்தில் இருந்து வெளியேற்றி விடு என்று இறைவனிடத்தில் அவன் கோரிக்கை வைப்பானாம். இதை ஹதீஸ்ல நம்ம நிறைய பயான்களில் நாம் கேட்டிருப்போம். அல்லாஹ் அவனுடைய கோரிக்கையை ஏற்று நரகத்தில் இருந்து வெளியேற்றி வெளியே விட்டு விடுகிறான். மீண்டும் இறைவனிடத்தில் அவன் கோரிக்கை வைக்கிறான், இறைவா என்ன கொண்டு போய் அப்படி அந்த சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் விட்டுறீரா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் மறுபடியும் அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் விட்டுட்டான். மீண்டும் அவன் கோரிக்கை வைக்கிறான், இறைவா என்னை சொர்க்கத்து வாசல்ல விட்ட சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிறான். அவனுடைய கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டான். அல்லாஹ் சிரிச்சான். இதை ஹதீஸ் நம்ம ஜும்மா மேடைகளில் கேட்டிருப்போம். எங்கேயாவது நம்ம சிந்திச்சு பார்த்தோமா? நம்ம எப்படி ஊட்டப்பட்டிருக்கிறோம், நம்முடைய சிந்தனை ரீதியாக நாம் எப்படி ஊட்டப்பட்டிருக்கிறோம் என்றால், நான் இணை வைக்கலையே அதனால நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் தர்காவுக்கு போலையே அதனால நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் மௌலது ஓதலையே அதனால நான் நீ மூத்தா போன டைரக்டா போயிடுவி, அப்படி கேரண்டி இருக்கா? இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு? இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை கோட்பாடுகளில் இஸ்லாம் சொல்லுகிற விஷயம், அல்லாஹ் இணை கற்பிக்காதவர்களுக்குத்தான் சொர்க்கத்தை தருகிறான். அது எல்லாருக்கும் தெரியும். எவன் ஒருவன் இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டானோ அவன் நரகத்திற்கு சென்று விடுவான். சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுதுல. இப்போ சொர்க்கத்துக்கு போனவன் யாரு? நரகத்தில் கடந்தவன். நரகத்தில் கடந்தவன் தான் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறான். அப்ப அவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறான், அவன் என்ன பண்ணல, என்ன பாவம் செய்யல? இணை வைக்கல. இணை வைக்கலைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியும். நரகத்தில் கடந்தவன் சொர்க்கத்துக்கு போறான்னா இணை வைக்காதவனாக இருந்தான். அப்பனா என்ன? ஏகத்துவாதி, அல்லாஹ்வை மட்டும் ஏத்துக்கிட்டவன் பாவத்தின் காரணமாக நரகத்திற்கு சென்று விட்டான். புரிகிறதா? அப்ப நீங்கள் வெறும் ஏகத்துவவாதிகளாக இருந்தாலே உடனே மூத்தா போனோம் சொர்க்கம் போகணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடாதீங்க. படிங்க இஸ்லாத்தை. இஸ்லாம் சொல்லுகிற சட்ட திட்டங்களை முதலில் படிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் மாற வேண்டும். திருமறை குர்ஆனை குறித்த பார்வை நம்மிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அதை ஒரு மந்திர சொல்லாக பார்க்கிற நிலைதான் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. திருமறை குர்ஆனை தொழுகையில ஓதுறதை தவிர வேற எதுக்குங்க நீங்க பயன்படுத்துறீங்க? நான் கேட்கிறேன். அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது இது அகிலத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கிறது, நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நீ பிறந்துட்டில, மௌத்தா போற, அதுக்குள்ள நீ இந்த உலகத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த குர்ஆன் தீர்வை சொல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனை குறித்து உனக்கு வழிகாட்டுதுங்கிற அல்லாஹ். அந்த குர்ஆனை நீங்க படிச்சிருக்கிறீங்களா? நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப எனக்கு பிரெஞ்சு மொழி தெரியும், நான் பிரெஞ்சு மொழியில் பேசினால் உங்களுக்கு புரியுமான்னு கேட்கிறேன். ஏன்னா ஏதோ பயான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க ஒருத்தரை, அவர் பாட்டுக்கு பிரெஞ்சு மொழியில பேசிக்கிறார், ஏதோ ஒரு மொழியில பேசுறாயா, அவன் பாடுறானா பேசுறானே தெரியல, அவன் என்ன சொல்றானே தெரியலன்னு கேட்பீங்கல்ல. அப்ப நீங்கள் அறிந்த மொழியில் நான் பேசினால்தான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்கிற வழிமுறையை இந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கு கற்றுத்தருகிறது என்றால் பொருள் உணர்ந்து படித்தால் தான் அதன் சட்டங்கள் தெரியும். இப்ப இங்க அமர்ந்திருப்பவர்களில் 30வது ஜுஸ் இருக்குல்ல, அதுல ஒரு 20 வசனம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஒரு 10 வசனம் எனக்கு தெரியுங்க, 10 அத்தியாயம் எனக்கு தெரியுங்க, 5 அத்தியாயம் எனக்கு தெரியுங்க, 3 அத்தியாயம் எனக்கு தெரியுங்க சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள்ல. அல்ஹம்து சூரா ஓத தெரியாத யார் இருப்பாங்களா? குல்வல்லா ஓத தெரியாதவங்க யார் இருப்பாங்களா? தெரியும்ல, அர்த்தம் தெரியுமா? 20 அத்தியாயம் தெரியும்னு சொல்றிய, அதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? 10 அத்தியாயம் தெரியுங்கிறிய, 5 தெரியுங்கிறிய, அர்த்தம் தெரியுமா உனக்கு? அப்ப நீ திருமறை குர்ஆனை எப்படி அணுகுகிறாய்? அதை ஒரு மந்திர சொல்லாக அணுகுகிறாய். இதை விட்டு ஒரு இன்னொரு வட்டம் இருக்குது. அவங்க என்ன, நீங்க திருமறை குர்ஆனை மந்திர சொல்லா தொழுகையில மட்டும்தான் நீ பயன்படுத்துவ, நாங்க தொழுகையிலையும் பயன்படுத்துவோம், இறந்து போனா உட்காந்து தலைமாட்டில் ஓதுவோம், அவ்வளவுதான். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அல்ல அதுக்கு தான் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறானா? அகிலத்தினுடைய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அந்த படித்திருந்தால் இஸ்லாத்தை அறிந்து கொள்கிற சமூகமாக நாம் உருவாக்கப்பட்டிருந்தால், நீங்க என்ன உங்களுடைய முன்னோர்கள் சொல்றதை கேட்டு போறாளா இருக்கிறீங்க? இன்னைக்கும் தௌஹீத்வாதிகள் ஹதீஸை படிச்சீங்களா? மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
தமிழில் குரான் இருக்கிறது ஏன் ஜமாத்துல மொழிபெயர்த்து வச்சிருக்கிறாங்க? படிச்சு தெரிஞ்சுக்கணும் தானே. படிச்சீங்களா? அப்படி ஒரு சமூகமாக நாம் உருவாக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடுவோமா? நான் கேட்கிறேன், ஏன் நான் இன்னும் பச்சையா சொல்றதா இருந்தா சொல்றேன், எத்தனை போராட்டங்களில் நீங்கள் கலந்திருப்பீர்கள், எத்தனை மாநாடுகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், எத்தனை பொதுக்கூட்டங்களை சந்தித்திருப்பீர்கள், கல்வி குறித்து கலந்துரையாடல், கல்வி குறித்த அந்த கருத்தியலை பேசுகிற மேடைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்வியை பத்தி பேசல? அப்ப இஸ்லாம் அதே தானங்க. குரான் மாறிட்டான், ஹதீஸ் மாறிட்டா, என்ன சட்டங்கள் வேறையா மாத்திட்டாங்களா? அப்ப ஏன் கல்வி குறித்து நீங்கள் பேசல? இஸ்லாம் அப்ப சொல்லல, இப்பதான் சொல்லுதா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் கல்வியை குறித்து இந்த தௌஹீத் இருந்துச்சுலங்க தமிழகத்துல, தௌஹீதை பத்தி பேசல? அப்ப மேடை போட்டு பேசினாங்கல்ல, ஏன் கல்வி குறித்து பேசவில்லை? இஸ்லாம் சொல்லலையா? கேள்வி வருதுலங்க. அப்ப நீ படிக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நீ படிக்கக்கூடியவனாக இருந்திருந்தால் கல்வியை குறித்து நீ அன்னைக்கே பேசியிருப்ப. கல்வியை உன்னுடைய சமுதாயத்திற்கு வழங்குவதற்கு நீ பாடுபட்டிருப்ப. கல்வி வழங்குவதும் இஸ்லாம் தான் என்பதை அவர்களுக்கு ஆணித்தளமாக எடுத்துரைத்திருப்ப. இன்னைக்கு இந்த தலைமுறை முஸ்லிம்கள் வீதியில இறங்கி போராடாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். பார்க்கலையா நீங்க? உங்க தாத்தாவுடைய காலத்துல, உங்க தாத்தா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கேளுங்களேன். உங்க நிலைமையை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும், உங்க நிலைமையும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் கல்வி எந்த அளவிற்கு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்க தாத்தாவுக்கு 25 வயசுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு 80 வயசா இருக்கலாம், 90 வயசா இருக்கலாம். 25 வயசுல நீங்க தாத்தா நீங்க இருக்கிறப்ப சமுதாயத்தினுடைய அவலத்திற்காக எத்தனை போராட்டங்களில் நீங்கள் பங்கெடுத்தீர்கள் தாத்தா? ஒரு 5 போராட்டத்தை சொல்லு தாத்தான்னு சொல்லி கேளுங்க. உங்க தாத்தா சொல்லுவாரா? உங்க அத்தாட்ட போய், அத்தா நீங்க ஒரு 25 வயசா இளைஞரா இருக்கிறப்ப, இப்ப உங்க அத்தாவுக்கு 60 வயசு இருக்கும், 25 வயசு இளைஞராக உங்களுடைய தகப்பனார் இருக்கிற பொழுது சமுதாயத்தினுடைய அவலங்களுக்காக வேண்டி குரல் எழுப்புவதற்கு வீதியில இறங்கி எத்தனை போராட்டங்களில் நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள்? ஒரு 10 போராட்டத்தை சொல்லுதா அப்படின்னு கேளுங்க. சொல்லுவாரா? ஆனா இந்த தலைமுறை முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன? எத்தனை போராட்டங்களை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறை முஸ்லிம்கள் எத்தனை அடக்குமுறை போராட்டங்கள், எத்தனை கயிறு போராட்டங்கள், எத்தனை சிறை நிரப்பும் போராட்டங்கள். கைது செய்யப்படுவோம் என்பது தெரிந்தும் கூட பெண்கள் போராட்ட களத்திற்கு வருகிறார்கள், கர்ப்பிணிகள் வருகிறார்கள் போராட்ட களத்திற்கு. பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு பெண்கள் வீதியில இறங்கி முழங்குகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் நீங்க கவனிச்சீங்களா சமுதாயத்துடைய நிலைமையை? ஏன் இப்படி ஆனோம்? சுயமாக சிந்திக்கிற உணர்வை முதலில் நீங்கள் பெற வேண்டும். சுயமாக சிந்தித்து இஸ்லாத்தை புரிந்து கொள்கிற அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நாங்க போராடிக்கிட்டே இருக்கிறோம்? போராடுறதுக்கு என்ன காரணம்? இப்படியே போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு என்ன, எதனால் நாங்கள் போராட்டத்தை நாங்கள் தள்ளப்பட்டோம்? உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் வாழ்றோமே, அதுக்கு என்ன காரணம்? கல்வியை நாம் துளைத்ததின் காரணத்தினால். புரிந்து கொள்ளுங்கள், அதிகாரங்களிலே நீங்கள் அமர்ந்திருந்தால் இந்த போராடுற நிலையெல்லாம் வராது. நீங்க தானே அங்க உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க தானே அந்த இடத்துல இருப்பீங்க. உரிமையை கேட்டு நீங்க கேட்க போறீங்களா? போராட போறீங்களா? நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு செய்து தரப்பட்டு விடும். ரோடு போடலன்னு ரோட்ல நிக்க மாட்டீங்க, ரோடு போட்டுருவோம். ஏன்னா இருக்கிற கலை நீங்க புரிந்து கொள்ள, எல்லா அதிகாரிகளும் நீங்களாக இருப்பீர்கள். அதிகாரங்களை நோக்கி இந்த சமுதாயம் தள்ளப்படாமல் இருந்ததற்கு காரணம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை. என்ன காரணம்? உலக கல்வி, மார்க்க கல்வின்னு நம்ம மண்டையில நீங்க முதல்ல விஷயத்தை அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய சமுதாயம் இந்த அளவுக்கு பின்தங்கி போனதுக்கு என்ன பின்தங்கினாங்கன்னா உங்களுக்கு பட்டியல் சொல்லுவேன். கவனிங்க, இங்க ஒரு ஆள் வாங்க. இந்த அளவுக்கு பின்தங்கி போனதற்கு காரணமே, நம்ம பின்தங்கி போனதுக்கு காரணம் தவறான சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்டது. உலக கல்வி, மார்க்க கல்வி நம்ம மண்டையில வச்சுட்டாங்க. உலக கல்வியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா மறுமையில உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை சொல்லியிருக்காங்களா இல்லையா? யாருமே அப்படி கேள்விப்பட்டது இல்லையா? உலக கல்வி, மார்க்க கல்வியில் பிரிச்சுட்டான் நம்மால். சங்பரிவாரங்களை விட புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமியர்கள் தான் இந்த சமுதாயம் பின்தங்குவதற்கு முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள். முந்தைய தலைமுறையில முக்கிய பங்கை இஸ்லாமியர்கள் தான் ஆற்றி இருக்கிறார்கள். உலக கல்வி, மார்க்க கல்வின்னு எந்த சங்பரிவாரங்கள் மேடை போட்டு பேசி இருக்கிறான்?
அவன் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? உலக கல்வி வேற மார்க்க கல்வி வேறன்னு சங்பரி வாங்குற பேசினா நீங்க ஏத்துக்குவீங்களா? உலக கல்வி மார்க்க கல்வி என்று பேசியது யார்? முஸ்லிம்கள் தானே. அப்படி இருக்கான்னு நான் கேட்கிறேன். குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல அப்படி இருக்குதா? உலக கல்வி மார்க்க கல்வி என்று இஸ்லாம் பிரிக்கிறதா? இல்மு அறிவு, அவ்வளவுதான். அறிவு என்று சொல்லுகிறது கல்வியை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனை படிக்கிற தலைமுறையாக நீங்கள் மாறுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச உடனே அப்ஜெக்ஷன் பண்றாங்க மலக்குமார்கள்லாம். பூமியில ரத்தம் சிந்துற ஒரு படைப்பை, மனித படைப்பை நீ போய் படைக்க போறியா யா அல்லாஹ் அப்படின்னு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குமார்களை பார்த்து, அப்படியா, அப்பனா இதோட பேரெல்லாம் சொல்லுப்பா, உனக்கு தான் தெரியுங்கிறீல சொல்லு அப்படிங்கும் பொழுது அவர்கள் உடனடியாக இறைவனிடத்திலே சரணடைந்து விடுகிறார்கள். இறைவா, நீ எங்களுக்கு சொன்னதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்றான், ஆதமே நீ சொல்லு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி பேசுறானா, ஆதமுக்கு நாம் அனைத்து பெயர்களையும் கற்றுத்தந்தோம்ங்கிறான். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான். இன்னைக்கு விஞ்ஞானத்தினுடைய இவ்வளவு பெரிய உச்சம் தொட்டிருக்கிறதே, அத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜீனு, அந்த அறிவு. அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்று தந்து விட்டான். அந்த அறிவை, கல்வியை போட்டு விட்டான். அந்த கல்வியை இன்றைக்கு இஸ்லாமியர்களிடத்திலிருந்து பிடுங்கியது யார்? உலக கல்வி மார்க்க கல்வி என்று உலக கல்வியை கத்துக்கிட்டா மறுமையில நன்மை இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மார்க்க ரீதியாக மட்டுமே வாழ பழகி கொண்ட முஸ்லிம்கள். ஏன்னா நமக்கு இப்படி ஒரு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம இறந்து போன பிறகு திரும்பி மறுமைன்னு ஒன்று இருக்குது. அதுல இறைவன் தீர்ப்பளிக்கிறான், ஜட்ஜ்மெண்ட் நாள் அது. அதுல நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால், வெற்றி பெற்றால் இறைவன் சொர்க்கம் தருவான். அப்ப மார்க்க நம்ம இடத்தில் இருந்தால் தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். அப்ப நம்ம மார்க்க கல்வி இருக்கணும். உலக கல்வி கிடையாது, இஸ்லாம் இல்லைன்ட்டான். இஸ்லாம் இல்லையாது. உலக கல்வி மார்க்க கல்வி என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. கல்வியை படின்னு சொல்லிதான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இவங்க எப்படி நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா, நீ சம்பாரிச்சா மறுமையில வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறான். நீங்க திருமறை குர்ஆனை படிச்சிருந்தீங்கன்னா எய்த்து கேட்பீங்க கேள்வி. ஏன் இஸ்லாம் வந்து ஏழையா வாழ சொல்லி சொல்லுதா? எங்கேயாவது ஏழையாவே மூத்தா படம்னு சொல்லுது? அப்படி இருக்குதா? ரசூல் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா நமக்கு? ஏழையாவே நீங்க இருந்திருங்க, யாரும் பணக்காரனா அல்லாஹ்ட்ட கேட்றாதீங்க, காசு பணம் கேட்றாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? இந்த இப்போ ஒரு பாப்பா படிச்சிச்சிங்க, தமிழ்ல விளக்கம் கொடுத்துச்சு லாஸ்டா. நீ எனக்கு வழங்கியவற்றில் பரக்கத் செய், பொருளாதாரத்தை எனக்கு தானு சொல்லி அல்லாஹ்விடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்றாங்க. இஸ்லாமின் 5 கடமைகளில் ஒரு கடமை என்ன தெரியுமா? ஜக்காத்துங்க. ஏழை இல்லாத தலைமுறையை உருவாக்குவது இஸ்லாத்துடைய அடிப்படை சித்தாந்தமாக இருக்கிறது. அர்ஷுடைய நிழல் இருக்குல்ல, அது 7 பேருக்கு கிடைக்குது. அதுல ஒருத்தன் யார் தெரியுமா? வழக்கரம் கொடுப்பது இலக்கரம் அறியாமல் கொடுப்பவன். செல்வன் தான், அவனாலதான் தர்மம் செய்ய முடியும். அப்போ பணம் படைத்தவர்களாக இருந்தால் இஸ்லாம் தடுக்கவே இல்லை. ரசூலா செல்வந்தர்களிடத்துல தாங்கன்னு கேட்டாங்க, ஏன் நீ ஏழை ஆகல அப்படின்னு கேட்டிருக்கோம்ல ரசூலா. எத்தனை ஹதீஸ்ல கேட்டிருக்கோம், ஏழைகள் வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. தோட்டத்தை கொடுக்குறாங்க, என்னென்னவோ கொடுக்குறாங்க. நீ எப்படிப்பா தோட்டத்தை வச்சிருக்க, நீ ஏழையாளப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ரசூலா? செல்வந்தர்களாக இருப்பவர்களை கூப்பிட்டு கண்டிச்சாங்களா? இவங்க எப்படி சொருவுறானுங்க மண்டையில, படிச்சிடாத, படிச்சா நீ காசு தான் சம்பாதிப்ப, மறுபையில நீ வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஏன் சம்பாதிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லியிருக்கான்? நான் கேட்கிறேன், இஸ்லாம் சொல்லாத நீ யாரா தடுக்கிறதுக்கு அப்படி கேட்டீங்களா? ஏன் கேட்கல? நீ படிக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் படிக்காத வரை அவன் உருட்டிக்கிட்டே இருப்பான் உங்களை. நீங்க ஆமாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க படிக்க தமிழ்ல. காசு பணத்தை நீங்க சேமிப்பதோ அல்லது இன்னும் சொல்றேன் கேளுங்க, தர்மம் செய்யுங்கன்னு சொல்லுது. தர்மம் செஞ்சா அப்படி நன்மை இப்படி நன்மை. நீங்க ஒரு பேரிச்சம்பளையினுடைய ஒரு கொட்டை அளவுக்காக வேண்டி நீங்க தர்மம் செஞ்சிட்டீங்கன்னா நரகத்திலிருந்து நீங்கள் காற்றுக்கொள்ளலாம். தர்மம் செய்யறது காசு வேணும்ல, மனம் வேணும்ல, பொருளாதாரம் வேணும்ல. அப்ப சம்பாதிக்கிறது என்னமோ இஸ்லாம் தடுக்கிற மாதிரி, ஏழையா இருந்தாதான் நீ சொர்க்கம் போக முடியுமோன்னு அப்படி நமக்கு மண்டையில ஊட்டுறான். அதுக்கு நீ படிச்சுனா சம்பாதிப்ப, தேவையில்லை படிக்காத அப்படின்றதுனால இன்னைக்கு படிப்பை விட்டுட்டு நம்ம வறுமையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற மார்க்கம் இல்லை. முதல்ல புரிஞ்சு, நீங்க நிறைய படிக்கணும். இஸ்லாம் வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற மார்க்கமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்குதுங்க. ஹதீஸ்ல என்ன வரலாறுகள்,
அவர்களுடைய வரலாற்று கிரந்தங்கள் அப்படியே தொகுப்புகள் தான் ஹதீஸ்கள். முஸ்லிம் இருக்குது, புகாரி இருக்குது, திர்மிதி இருக்குது, இப்னு மாஜா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க அந்த வரலாற்றை படித்து பார்த்தால் நம்ம புரிஞ்சிருக்கிற மாதிரி இஸ்லாத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல, அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்காது, உல்டாவா இருக்கும். நான் சொல்றேன். இப்ப நீங்க காசு பணத்தை நீங்க சம்பாதிக்க கூடாதுன்னு தான் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் சம்பாதிச்சா என் பொண்டாட்டிக்கு நல்ல உணவு கொடுப்பாங்க, இஸ்லாம் தடுக்குதா? நான் சம்பாதிச்சா என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுப்பாங்க, கேட்கிற உணவை வாங்கி கொடுப்பேன், அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுப்பேன், அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வீடுகளை நான் அமைத்துக் கொடுப்பேன், என்னுடைய அக்கா தங்கச்சி சிரமப்பட்டாங்கன்னா காசு கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சவங்க சிரமப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வேன், காசு இருந்தாதான். இது இஸ்லாம் நன்மைன்னு சொல்லுதா இல்லையா? நீ ஏன் சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்கிறான். சம்பாதிச்சா மறுமையில வெற்றி, இதுக்கெல்லாம் கூலி இல்லையா? அப்ப இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவள அளவு உணவை நீ ஊட்டினால் அது நன்மைங்குது. ஒரு வாய் உணவு ஊட்டினாலே நன்மைன்னு சொல்ற இஸ்லாத்துல, அவ காலம் முழுக்க நல்ல உணவு சாப்பிடுவாள், என்கிட்ட காசு இருந்தா வசதி இருந்தா என்னுடைய பிள்ளைகள் சாப்பிடுவார்களே, அதெல்லாம் நன்மை இல்லை. இவன் என்ன சொல்றான்? அவன் கஞ்சியை குடிச்சு நீ வாழுங்கிறான். புரியுதா? காசு பணம்லாம் சம்பாதிச்ச உலக கல்வியை கத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போறாங்கிறான். இஸ்லாத்தை படிங்க. நம்ம ஜமாத்துல பேனர் வச்சிருப்பாங்க, ரத்த தானம் நடத்துறாங்கல்ல, அதுக்கு ஒரு பேனர் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு வசனம் இருக்கும், பூமியில் ஒரு உயிரை நீங்கள் வாழ வைத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவருக்கு ஒப்பாவார். திருமறை குர்ஆன். ரத்த தான முகாமுக்கு இந்த பேனர் இருக்கும். இறைவன் எப்படி பார்க்கறான் பாருங்க உயிருடைய விஷயத்துல. நான் சொல்ற நிறைய இறைவனுடைய பார்வையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல நம்ம எல்கேஜி தான், பெரிய தௌஹீதுன்னு மனப்பால் குடிச்சிட்டு போயிடாதீங்க. குர்ஆனை எப்ப நீங்க படிக்கிறத விட்டீங்களோ நீங்க தடுமாறிடுவீங்க, புரிந்து கொள்ளுங்கள். மந்திர சொல்லாக திருமறை குர்ஆனை அடங்கி விடாதீர்கள். ஒரு காலத்திலும் பெரிய ஜீனியஸ், பெரிய அறிஞரா இருக்கிறான், அவர் சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? அல்லாஹ் விட ஒரு ஜீனியஸ் இருக்கானா உலகத்துல? திருமறை குர்ஆன் யாரு? முகமது நபி அவர்களுடைய வார்த்தையா? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை அது. அவன் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல மாட்டானா? நீங்க என்ன இறைவனை புரிந்து கொண்டீர்கள்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை போட்டு ரத்த தான முகாம் பேனர் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய பார்வையை புரிந்து கொள்ளுங்கள். நீ ஒருத்தனை தான் இந்த ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாதான் நீ நினைச்சுக்கிட்டப்பா. நான் அப்படி பார்க்கல. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் வாழ வச்சது மாதிரி நான் பார்க்கிறேன். இறைவனுடைய பார்வை புரியும் உயிருடைய விஷயத்துல. நீ ஒரு உயிரை காப்பாத்தினா ஓம் பார்வையில ஒரு உயிரை, ஒரு அப்துல் காதருக்கு ரத்தம் கொடுத்தா நீ நினைச்சுக்கிட்ட, ஒரு ராமசாமிக்கு ரத்தம் கொடுத்ததா நீ நினைச்சுக்கிட்ட, ஒரு ஜோசப்புக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினதா நீ நினைச்சுக்கிட்ட. அப்படி இல்லை. உலகத்துல 600 கோடி பேர் இருக்கிற 600 கோடி பேரை நீ காப்பாத்தினது மாதிரி நான் பார்க்கிறேங்கிறான் இறைவன் உயிர் விஷயத்துல. இப்ப ரத்தம் கொடுத்துட்டார். இந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு காப்பாற்றணும்னா, ரத்தம் கொடுக்கணும்னா கையை அறுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை பிடிச்சி வாயில ஊற்ற முடியுமா? ரத்தம் தேவை இருக்கு. கையை அறுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை பிடிச்சி ஊத்தினா ரத்தம் கொடுத்துட முடியுமா? அந்த பாத்திரத்தில் நீங்க பிடிச்ச ஒரு 2 நிமிஷத்திலேயே ரத்தம் உறைஞ்சு போயிடுங்க. கசாப்பு கடை இருக்குல்ல, அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டை அறுத்து அந்த ஒரு சட்டியில பிடிப்பாங்க. ஆட்டை அப்படி அந்தனம் போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாதி சட்டி உறைஞ்சு போயிடும் ரத்தம். அந்த சட்டியை தூக்கி அப்படி மேலே வைக்கிறதுக்குள்ள 3/4 சட்டி உறைஞ்சிடும். அவர் சட்டியை அப்படி வச்சுட்டு இப்படி திரும்பினாங்கன்னா முழு சட்டி உறைஞ்சு போயிடும். 2 நிமிஷத்துல ரத்தம் உறைஞ்சு போயிடுது. நீங்க வீட்டில் கோழி இருக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கலாம், உடனே ரத்தம் உறைஞ்சிருதா இல்லையா? அப்ப ரத்தம் கொடுப்பதாக இருந்தால் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி கொண்டு போய் ஒரு வாயில ஊற்ற முடியாது, உறைஞ்சு போயிடும். அப்போ உறையாம இருக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? அங்க பிளட் பேக் தேவைப்படுது. ரத்த தான முகாம் நடத்துற இடத்துக்கு போனீங்கன்னா உடனே ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க. ரத்தம் கொடுக்குறவர்கிட்ட அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு பிளட்டை செக் பண்ணிட்டு ஒரு பேக் கொடுப்பாங்க. அந்த பேக்கில் பிளட்டை சேமித்தால் ரத்தம் உறைய மாட்டேங்குது. நீங்க பாத்திரத்தில் பிடிச்சிட்டு இங்க இருந்து திருவாரூருக்கு போறதுக்குள்ள ரத்தம் உறைஞ்சு போயிடும். இந்த பேக்கில் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரத்தத்தை, நீங்க திருவாரூர்ல உள்ளவருக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திரலாம். தஞ்சாவூர்ல ஒருத்தருக்கு ரத்தம் தேவையா? இங்க கேம்ப் நடத்தி தஞ்சாவூர்ல இருக்கிறவருக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திரலாம். சென்னையில தேவைப்படுது, இப்ப இங்க கேம்ப் நடத்தி எடுத்துட்டு போயிடலாம். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரங்கள், ஒரு மாதம் கழித்து கூட அந்த பிளட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரத்தம் உறைய மாட்டேங்குது. இப்ப ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? கல்வி தேவைப்பட்டுச்சா இல்லையா? அந்த பேக்கை எப்படி கண்டுபிடிச்சான்? கல்வியின் வழியாகத்தானே கண்டுபிடிச்சான். அப்ப அந்த கல்வியின் வழியாக அவன் கண்டுபிடித்ததின் விளைவாக பேக்ல ரத்தம் உறையல. இங்க திருவாரூர்ல போய் நம்ம பிளட் கொடுத்து உயிரை காப்பாத்திட்டோம். இங்க இருந்து திருச்சியில கொண்டு போய் பிளட்டை கொடுத்து உயிரை காப்பாத்திட்டோம். இங்க இருந்து மதுரையில கொண்டு போய் பிளட்டை கொடுத்து உயிரை காப்பாத்திட்டோம். ஒரு வாரம் கழிச்சு ஏத்துறான்.
உயிரை காப்பாத்திட்டான். அப்ப இதுக்கு கூலி அல்லாஹ் எப்போ தருவான்? நீங்க ரத்தம் கொடுத்துட்டீங்க, இந்த ஒரு 10 கோடி வச்சுக்க நல்லா கொடுத்தானா? நான் கேட்கிறேன், எப்ப கூலி தருவான்? மறுமையில தானே. இவன் எப்படி உள்டாவா சொல்லிவிட்டான் பாத்தீங்களா? உலக கல்வியை நீ கற்றுக்கொண்டால் மறுமையில வெற்றி அடைய முடியுமா? மார்க்க கல்வி இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும். உலக இதுவும் மார்க்கம் தான்டா. ஒரு உயிரை வாழ வைக்கிறதும் மார்க்கம் தானே. இவன் புரிய வேலை. இஸ்லாத்தை படிக்கலையே, நம்மளும் படிக்கல. அவங்களதெல்லாம் நம்ம ஏத்துவோம், உருட்டுறதெல்லாம் ஏத்துவோம். ஹார்ட்டை ஓபன் பண்றாங்க, அப்படியே நெஞ்சு அப்படியே தர தரன்னு கிழிக்கிறான். ஹார்ட்டை எடுத்து அந்த இதயத்தை எடுத்து வெளியில வச்சு அதோடைய பம்பிங்கை அளந்து அந்த பம்பிங்க்கு தகுந்த மாதிரி பிளட்டை கொடுக்குறான், சர்க்குலேஷன் பண்றான். எவ்வளவு அதோடைய இது இருக்குதோ, பம்பிங் இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி பிளட்டை கொடுக்குறான், ஸ்பீடு. அந்த இதயத்தில் இருக்கிற அடைப்பை, நரம்புல இருக்கிற அடைப்பையெல்லாம் எடுத்துட்டு திரும்பி தூக்கி இதயத்தை உள்ள வச்சு அடை சாக்கு தைக்கிற மாதிரி தைச்சிடறான் உடம்ப. ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் கல்வியினால தானங்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மறுமையில நன்மை இருக்கா இல்லையா? மூளை அறுவை சிகிச்சை பண்றான், கிட்னி மாற்று பண்றான், டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் இந்த உலக கல்வியினால தானே இதெல்லாம் முடிஞ்சிச்சு. உயிரை காப்பாத்தினீங்க. இதுக்கெல்லாம் மறுமையில கூலி இருக்குதா இல்லையா? அப்ப எப்படி நமக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருகிறார்கள் என்றால், கல்வியை கத்துக்காத அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நம்ம ஆமா நம்பிட்டோம். கல்வியை கத்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ரப்பி இஸ்தினி இல்மா, அதுல எடிட் பண்ணிருமா. அப்படின்னா என்ன? மார்க்க கல்வி மட்டும்தான் ரப்பி இஸ்தினி இல்மா, உலக கல்வி இல்லைன்டா. உலக கல்வி கத்துட்டா மறுமையில கூலி இல்லையா? புரியுதா உங்களுக்கு? கல்வியை விட்டு நம்மளை தூரமாக்கி விட்டார்கள் இஸ்லாத்தை படிக்காதனால. அதனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிறது, ஏழ்மையிலே தள்ளப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு அடக்குமுறையிலே சிக்கின்றிருக்கிறது, ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இங்க அமர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் அரசு ஊழியர்கள்? சொல்லுங்க, எத்தனை பேர் அரசு ஊழியர்கள்? இந்த ஊர்ல இவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறீங்கல்ல, எனக்கு குடிக்காபாளையத்தில் இருக்கிறவங்களாம் சொந்தக்காரன், கூத்தூர்ல இருக்கிறவங்களாம் சொந்தக்காரன், புலிவளத்தில் இருக்கிறவங்களாம் சொந்தக்காரன், அப்படி நம்ம சொல்றோம். உங்களுடைய உறவினர்களில், ஒட்டுமொத்த உறவினர்களில் 10 அரசு அதிகாரிகளை உங்களால் அடையாளப்படுத்த முடியுமா? உங்க நிலைமையை பாருங்க. ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் தெரியுமா? ஏன்? கல்வியை நாம் தூரமாக்கி விட்டோம். கல்வி இருந்தால் இந்த வறுமை இந்த சமுதாயத்திலே நீங்கும், ஒடுக்கப்பட்டோர் என்கிற அடையாளம் மாறும், இந்த சமுதாயம் சரியான நிலையிலே, பாதுகாப்பான நிலையிலே வாழும். சமுதாயத்தை பாதுகாக்கிறதெல்லாம் இஸ்லாம் நமக்கு. நீங்க எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? சமுதாயத்துக்கு பாடுபடுறதெல்லாம் இஸ்லாம் இல்லை. இவ்வளவு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோமே, சமுதாயத்தை எதை வைத்து பாதுகாப்பது என்கிற அறிவை பெற்றிருக்கிறோமா? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவங்க சிறையில் இருக்கிறாங்க. மன்னருக்கு ஒரு கனவு வந்துருதுங்க. சமுதாயத்துக்கு பாடுபடுறது எவ்வளவு முக்கியங்கிறது இஸ்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்தோட நிலைமை என்ன? ஆசிபாவை அடிச்சுட்டா, கற்பழிச்சிட்டானே, அகலாக்க கொண்டுட்டானே, பெகலுக்கான அடிச்சுட்டானே என்று இஸ்லாமியருடைய குரல்கள் தினம் தினம் அழுகுரல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரல்களை எல்லாம் நீதிக்கான குரல்களாக எப்பொழுது மாற்ற போகிறீர்கள்? எப்ப மாத்த போறீங்க? எதை வச்சு மாத்த போறீங்க? அந்த உணர்வு, அந்த பாடத்தை படித்தீர்களா? நான் கேட்கிறேன், ஏன் படிக்கல? சமுதாயத்திற்கு பாடுபடுவது இஸ்லாம் என்று புரிந்து கொள்ளுங்கள். கல்வியின் வழியாகத்தான் நம் மீது நடத்தப்படுகிற அடக்குமுறைகளை நாம் தடுக்க முடியும். யூசுப் நபி சிறைச்சாலையில் இருக்கிறாரு. மன்னருக்கு ஒரு கனவு வந்துருக்கு. இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க, உங்களுக்கு நான் பரிசு தரேன்ட்டார் மன்னர். குர்ஆனை படிச்சா தெரியும் இதெல்லாம். யூசுப் நபி அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. உங்களுக்கு 7 வருஷம் அந்த நாட்டில் பஞ்சம் வரப்போகுது, நீங்க அறுக்கக்கூடிய இந்த தானியங்களை எல்லாம் சேமிச்சு வச்சீங்கன்னா அந்த 7 வருஷத்துக்கு அந்த பஞ்சத்தை நீங்க போக்கிடலாம், மக்களுடைய துயரை தொடச்சிடலான்ட்டாங்க. இந்த விளக்கம் அவருக்கு, மன்னருக்கு பிடிச்சு போச்சு. சரியான விளக்கத்தை யூசுப் சொல்லிட்டார். இனிமே எங்கல்ல ஒரு ஆளுன்ட்டார் மன்னர். அப்படி சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னரிடத்திலே சொன்னார்கள், எனக்கு இந்த கஜானாவை பாதுகாக்கிற அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நிதி அமைச்சராக ஆக்குங்கன்ட்டார் யூசுப் நபி. நான் பார்த்துக்குவேன் சரியா? அப்படி சொல்லி அந்த நிதி அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறுகிறார்கள். அதனாலதான் அந்த அளவு பாத்திரம் இருக்கு பாருங்க, அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த அளவு பாத்திரத்தை விட அவங்களுடைய சகோதரர்கள் வரும்பொழுது தானியத்தை கொடுக்கும்பொழுது அளவு பாத்திரத்தை தூக்கி அந்த மூட்டையில மறைச்சு அனுப்பி விட்டுறாரு. திரும்பி அந்த அவர்களுடைய தந்தை அவர்களுடைய சகோதரர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக வேண்டி.
ஒரு வறுமை, அந்த சமுதாயத்தினுடைய வறுமையை ஒழிப்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டார்களா இல்லையா? ஒரு நபிங்க. இன்னைக்கு இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? எங்கேயாவது சமுதாயத்துடைய வறுமையை ஒழிப்பதற்கு திட்டம் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? வெறும் வணக்க வழிபாடுகளை கற்றுத்தருகிற மார்க்கமாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இஸ்லாம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவதாம். நலம் நாடி இருக்கிறீர்களா? இந்த சமுதாயத்துடைய நலம் நாடி இருக்கிறீர்களா? வறுமையிலே தள்ளப்பட்ட மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு உழைத்திருக்கிறீர்களா? அதற்கு ஆக்கப்பூர்வமாக சிந்தித்திருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன், என்ன நிலைமையில இந்த சமுதாயம் இருக்கு தெரியுமா? ராஜேந்திர சர்ச்சார் தெரியுமா உங்களுக்கு? ராஜேந்திர சர்ச்சார் யாருன்னு கேட்பீங்க. சமுதாய அக்கறையெல்லாம் பள்ளி இழிக்கும். நம்முடைய சமுதாய அக்கறையெல்லாம், சமுதாய அக்கறையற்ற ஒரு சமுதாயம் இந்த இந்தியாவிலே வாழ்கிறது என்றால் அது இஸ்லாமியர்கள் தான். புரிந்து கொள்ளுங்கள். மற்றவங்களாவது உங்க சமுதாயத்துக்கு என்ன தேவையோ கரெக்டா போயிட்டு இருக்கிறான். இவன் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன், நீங்க கல்வியை எடுத்துறாத, இங்க நின்று கத்துக்கிட்டே. நாங்க என்ன நீங்க சுய அறிவை நீங்க சிந்தித்து பார்க்கணும். பாபர் மசூதிக்காக வேண்டி எத்தனை போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அது மாதிரி ஒரு அடக்குமுறை நிகழ்த்தப்பட்ட காலத்தை நீங்கள் சந்தித்து, இந்த தலைமுறையில் உள்ளவனுக்கெல்லாம் தெரியாதுங்க. அந்த தலைமுறை பிரிவிரண்டு அரசுக்காக வேண்டி சொந்த ஊட்ட விட்டு ஒளிஞ்சு போயிடுவான். டிசம்பர் 6 வந்துட்டுனா ஓடிடுவான். அவனை கைது பண்றதுக்கு வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க போலீஸ். போராட்டம் நடத்தின அனுமதி கிடையாது, கைது. இவ்வளவு அடக்குமுறைகளை எல்லாம் தாண்டி அன்றைக்கு ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு எப்படி இருக்குது? எதுவுமே கிடையாது. சமுதாய உணர்வற்றவர்களாக இன்றைக்கு அவலத்தில் சந்தித்தால் கூட இவ்வளவு பாபர் மசூதி விஷயத்தில் இவ்வளவு பாடம் கத்துக்கிட்டும் கூட அந்த கல்வியை கையில் எடுக்க மாட்டேங்கிறான் பாருங்க. நம்ம சமுதாயம் கல்வி வழியாக தான் முன்னேற முடியாது, எடுக்க மாட்டேங்கிறான். ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் சொல்றாருங்க, ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையை நீங்கள் படித்தால் இரத்த கண்ணீர் வடிக்கணும். புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 42 முஸ்லிம்கள் மாற்று ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். உங்க சமுதாயத்துடைய நிலைமை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு முஸ்லீம் ஹதீஸ் எல்லாம் நல்லா பேசுவாங்க. நல்லா ஒரு முஸ்லீம் யாரு தெரியுமா? யாரு? அவருடைய உடலை போன்றவர்கள், உடல் உறுப்பை போன்றவர்கள். ஒரு உடல் உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அடுத்த உறுப்பு அதற்காக வேண்டி உதவி செய்த கலங்குதே. அப்படிதான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இன்னைக்கு நீ வாழக்கூடிய சமகாலத்தில் உன் சமுதாயத்துடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 42 முஸ்லிம்கள் மாற்று ஆடை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆடை வச்சிருக்கான். இப்ப ரம்ஜான் வந்துச்சு, யாராவது புத்தாடை உடுத்தாம இருந்திருப்போமா? நம்ம யாராவது எடுக்காத ஒருத்தவங்க கை தூக்குங்க பார்ப்போம். எடுக்கிறாம ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் எடுத்து 1க்கு 2 3 எடுத்திருப்பான் 27 வரைக்கும். ஆனா ராஜேந்திர சர்ச்சார் நம்மளெல்லாம் கணக்கில் வச்சுதாங்க, அந்த டிவைட் பண்ணி தாங்க சொல்றாரு. ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 42 முஸ்லிம்களிடத்தில் மாற்று ஆடை இல்லையாம். ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிற நிலையில் சமுதாயத்தினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த அவலத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? என்ன பிறர் நலம் நாடுவது இஸ்லாம்? என்ன விரலாற்றுறதா நபி வழியா? நான் கேட்கிறேன், நெஞ்சில தக்பீர் கட்டுறதா நபி வழியா? இதெல்லாம் நபி வழி இல்லையா? இதுக்கெல்லாம் பாடுபடலையா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிச்சிருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் என்ன வெறும் பள்ளிவாசல் உட்காந்து தொழுகை நடத்துறவங்களாவே வாழ்ந்துட்டாங்களா? படிங்க முதல்ல போய் ஹதீஸ. நான்லாம் உல்டாவை பேசல, ஹதீஸ்ல பேசிட்டு இருக்கேன். மறுக்க எவனாலையும் மறுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிங்கள். ரசூலுல்லாஹ் வெறும் பள்ளிவாசல் உட்காந்து வெறும் திக்கு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படி திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களா ரசூலுல்லாஹ்? தொழுகை நடத்தக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்களா? சமுதாயத்தினுடைய அவலத்தைக்காக வேண்டி போர்க்களத்திற்கு சென்றார்களா இல்லையா? ஏன் போனாங்க போர்க்களத்துக்கு? சமுதாயம் பாதிச்சிடக்கூடாது, எதிரிகள் சமுதாயத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் போனாங்க ரசூலுல்லாஹ், போர்க்களத்துக்கு போனாங்க. சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு சென்றார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமானது நீங்கள் உணர்ந்தீர்களா? இன்னைக்கு நம்ம சமுதாயத்தோட நிலைமை என்ன? ராஜேந்திர சர்ச்சார் சொல்கிறார் அந்த அறிக்கையில், ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 42 முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்களாம். கண்ணீர் வடிக்கல நீங்க? நான் கேட்கிறேன், எவனா இருந்தாலும் சரிங்க,
டிராவல் பண்றப்ப காசு இருக்கும் கையில, பசிக்கும், சாப்பாடு இருக்குது, பணத்தை திங்க முடியுமா? ஏதாவது கொடுத்தா திங்கணும். ஆனா பசிங்க, வண்டி நிக்காது, போயிட்டே இருக்கும். மண்ணை திங்க முடியாது, வெளியில இருக்கிறவங்க அதை வாங்கறதுக்கு காசு வேணும். பசி என்பது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? அது இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமை என ராஜேந்திர சர்ச்சார் சொல்லுகிறார், ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 42 முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காலையில ஒருத்தன் சாப்பிட்டுட்டானா அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட முடியாது, நைட்டு சாப்பிட முடியாது, அடுத்த நாள் காலையில தான் மறுபடியும் அவன் சாப்பிட முடியும். அதற்கு இடையில் அவனுடைய பிள்ளைகள், அத்தா எனக்கு பசிக்குதுதா, சாப்பாடு கொடுத்தா அப்படின்னு அவனுடைய கன்னத்தை தொட்டு தடவி சாப்பாடு தாத்தான அவனுடைய பிள்ளைகள் கேட்டால் கூட அவனால் உணவளிக்க முடியாத நிலையில் அவன் இருக்கிறான். தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கத்தா. புரியுதா உங்க சமுதாயத்துடைய நிலைமை? ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கைங்க இது. இஸ்லாத்துல சிறந்தது எதுங்க? என்ன இஸ்லாத்தை பின்பற்றுறீங்க நீங்க? நான் கேட்கிறேன், இஸ்லாத்துல சிறந்தது எது? பசித்தவருக்கு உணவளிப்பது. நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு பேர் சாப்பிடாம? ஒவ்வொரு 100 முஸ்லிம்களில் 42 பேர் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் 3 வேளை உணவு கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க பாடுபட்டீர்களா? ஏன் பாடுபடல? அதை பத்தி சிந்திக்கல. நம்ம வெறும் தொழுக வணக்கம் நம்ம மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கிறோம். சமுதாயம் எவ்வளவு பாதிச்சாலும் நின்றாத. போர்க்களத்திற்கு அனுப்புகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால போர்க்களம் என்ன, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாங்கிட்டு வர சந்தை நினைச்சுக்கிட்டீங்களா? ஒருத்தர் போர்க்களத்துக்கு போறார், திரும்பி உயிரோட வருவாரான்னு தெரியாது. போர்க்களத்துக்கு ஒருத்தர் போறார், அவருடைய உடலில் எந்த உறுப்பு இருக்கும் என்று தெரியாது. கை இல்லாம இருக்கும், கால் இல்லாம இருக்கும், உடம்புல எங்கேயாவது காயம் பட்டிருக்கும், ஊனமுற்ற நிலையிலே வருவார். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்ல. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா போர்க்களத்துல அவருடைய மனைவி விதவையாக்கப்படுவாள் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? ஒருவர் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டால் அவருடைய பிள்ளைகள் அனாதைகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? ஒருவர் போர்க்களத்திலே கொல்லப்பட்டு விட்டால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஆதரவற்ற நிலையில இந்த உலகத்தில் வாழ்கிற நிலை ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எப்படி இருக்கு பாருங்க. நீங்க உல்டாவை புரிஞ்சிருக்கீங்க இஸ்லாத்தை. இவர் கொல்லப்படுவார், இவர் கொல்லப்படுவார், இவர் கொல்லப்படுவார். இறுதியில ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த போர்க்களத்திலே தளபதியாக இருந்து வெற்றி வாகை சூடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அனுப்புறாங்கன்னா சமுதாயத்துடைய நலனை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியுதா? இன்னைக்கு அந்த நலனுக்கு நீங்க பாடுபட்டு இருக்கிறீங்களா? இந்த சமுதாயத்திற்காக இஸ்லாம் சொல்லுகிற அந்த நெறியை நீங்கள் படித்தாதானங்க பின்பற்றுவீங்க. அல்லாஹ்வே எப்படி தருவான் சொல்றான், நீ இறைவனை புரிந்து கொள்ளுங்கள். பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டாதவனுக்கு வானில் இருக்கிற இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். ரோட்ல இறங்கி கத்துறோம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சிந்திக்கிறதே கிடையாது. வெறும் வெற்று முழக்கமிட்டு கலைந்து செல்கிற கூட்டமாக நாம் மாறிவிடக் கூடாது. தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது என்ன போராட்டத்தில் என்ன படிச்சுக்கிட்டீங்க நீங்க? ஒரு லிமிட் தான் அது பாதுகாக்கிறதுக்கு. எல்லாமே தந்துருமா? சுதந்திர இந்தியாவில் நடத்தப்பட்ட போராட்டங்களிலே மிகப்பெரிய போராட்டம் எது தெரியுமா? 75 வருஷத்தை கடந்துட்டு இந்தியா சுதந்திரம் கிடைச்சு. இதெல்லாம் யோசிங்க, சிந்திங்க. சுதந்திரம் கிடைச்சு 75 வருஷத்தை கடந்துட்டுங்க இந்தியா. இந்தியாவில் நடைபெற்ற சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் எது என்றால் சிஏஏ போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் வீதியிலே அமர்ந்து கோடிக்கணக்கான மக்கள் போராடினார்கள். இந்தியாவினுடைய எல்லா கிராமங்களிலும் முஸ்லிம்கள் போராடினார்கள். பல மாதங்கள் இந்த போராட்டம் நடைபெற்றது. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான். விவசாயிகள் போராட்டம் கூட டெல்லியில தான், அது ஒரு லிமிட்ல தான், அந்த சந்தர் மந்தர்ங்கிற ஒரு திடல்ல தான் நடந்துச்சு. சிஏஏ போராட்டம் அப்படி நடந்துச்சா? ஒவ்வொரு இஸ்லாமியருடைய ஊர்களில் மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் ராப்பகலா சாகின் பார்த்துட்டு உட்காந்துட்டான். டெய்லி போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம வீதியில இறங்கி இப்படி இந்தியாவில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் முஸ்லிம்களால் போராட்டங்களை நடத்தினார்கள். கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் போராட்டங்களிலே பங்கெடுத்தார்களே. அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடிந்ததா நம்மால்? என்ன படித்துக் கொண்டீர்கள்? அப்ப அதிகாரங்களிலே நாம் அமர்ந்தால்தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற சுய அறிவை இழந்தவர்களாக நாம் மாறி நிற்கிறோமா இல்லையா? அந்த அதிகாரங்கள் எப்படி கிடைக்கும்? கல்வியின் வழியாகத்தானே கிடைக்கும். அந்த கல்வியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? அதற்காக பாடுபட்டு இருக்கிறோமா?
படிச்சிடாதன்னு சொல்லி நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் படிக்கிற, மறுமையில் என்ன நன்மை இருக்குது அப்படின்ட்டாங்க. இஸ்லாத்தை சரியாக படிங்க. கல்விதான் ஒரு சமுதாயத்தை மேம்படுத்தும். தலித் சமுதாயம் இருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் உண்மையிலே பாராட்டணுங்க. அவங்களுக்கு தூதர் இருக்கிறாங்களா? இல்ல. அவங்களுக்கு ஜிம்மா மேடை இருக்குதா? இல்ல. ஆனால் அவர்கள் சமுதாய அக்கறை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஜிம்மா மேடை இருக்குது, உங்களுக்கு தூதர் இருக்கிறார், உங்களுக்கு இறை வேதம் இருக்கிறது. ஆனால் அதனுடைய சட்டங்களை அறிந்து கொள்ளாத சமுதாயமாக நீங்கள் உருவாக்கப்பட்டு விட்டீர்கள். ஜிம்மா மேடைகளில் சமுதாயத்தினுடைய முன்னேற்றங்கள் குறித்து பேசப்படுவதில்லை. ஆனா அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. அவங்களுடைய அக்கறையை பாருங்க. அதனால சமுதாய அக்கறை பள்ளியிലേക്ക് தான் கேட்டேன். அவங்களுடைய கடந்த கால வரலாறு வாழ்க்கையை பாருங்க. வயல்களிலே வேலை செய்தார்கள், நடவு நட்டாங்க, நாத்து பறிச்சாங்க. கால் வயிற்று கஞ்சிக்காக வேண்டி வெயில நின்று வேலை வைப்பாங்க. நீங்க எல்லாம் என்ன அடக்குமுறையை சந்திச்சிருக்கிறீங்க? உங்களை விட எல்லாம் 100 மடங்கு அடக்குமுறைகளை சந்தித்தவர்கள் அவர்கள். ரோட்ல நடக்க கூடாதுன்ட்டான், சட்டை போடாதன்ட்டான், பேர் சொல்லி கூப்பிடாதன்ட்டான், குளத்துல இறங்கி தண்ணி எடுக்காதன்ட்டான். சொன்னானா இல்லையா? அவர்கள் இன்னைக்கு எவனாவது அப்படி சொல்ல முடியுமா? அவர்களை பார்த்து ரோட்ல நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? சட்டை போடாதுன்னு சொல்ல முடியுமா? எவனாவது? ஏன் சொல்ல முடியல? அது எப்படி மாறினுச்சு? எல்லாம் சமூகம் அவன் நினைச்சிட்டானா? அப்ப எவன் ரோட்ல இறங்கி வராதுன்னு சொன்னானோ, இல்ல இப்ப எல்லாம் நீனும் நானும் ஒண்ணு அப்படின்னு அவன் நினைச்சிட்டானா? அந்த சனாதான சிந்தனை மண்டையில இருக்கும், மூளையில தனியா. அவனால ஏன் சொல்ல முடியலன்னா, அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் படித்து விட்டு அதிகாரம் பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். அதனாலதான் அவனை சொல்ல முடியல. தாசில்தார் ஆபீஸுக்கு போனா அவங்க தான், கலெக்டர் ஆபீஸுக்கு போனா அவங்க தான், எல்லா இடங்களிலும் அதிகாரம் பெற்றவர்களாக அவர்கள் மாறியதால் அவனால அடக்குமுறை செய்ய முடியவில்லை. விவசாய வேலை பார்த்தாங்கல்ல, அவர்கள் பார்த்தார்கள், தாயும் தந்தையும் பார்த்தார்கள், என்னை போல என்னுடைய பிள்ளைகள் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது, வெயில்ல நின்று வேலை செய்யறவங்களா மாறிடக்கூடாது, சேத்துல இறங்கி வேலை செய்யறவனா மாறிடக்கூடாது, அவன் நல்லவனா தன்னிறைவு பெற்றவனாக அவன் வாழ வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் யோசிக்கிறான். படிப்பை கொடுக்கணும்பா. தாயும் தந்தையும் பிள்ளைகளை கூப்பிட்டு, அம்மா நீ போய் படி, தம்பி என்ன மாதிரி நீ வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடாதுப்பா. அப்ப நான் என்ன பண்ணணும்? படிப்பா. எப்படி அந்த சமுதாயம் உருவாகிறது பாருங்க. ஒரு சமுதாயத்தை எப்படி மேம்பட்ட சமுதாயமாக அவர்கள் மாற்றுகிறார்கள். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்படி எதுவும் திட்டம் வச்சிருக்கிறீங்களா? கல்வியை குறித்து நீங்கள் எத்தனை மேடைகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள்? கல்வி குறித்து இது ஒரு தலைப்பு கோட்டு பேசி நீங்க கேட்டிருக்கிறீங்களா? எப்படி வழிநடத்தப்படுகிறோம் என்று புரிகிறதா உங்களுக்கு? பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள், நீ போய் படி. வேலை பார்த்துட்டு அப்பா வந்தார்னா மவகாரி அப்படி தட்டில் அப்பாவுக்கு சோறை போட்டு கொடுத்தாதான் அப்பாவை சாப்பிட்டு அப்படி திருப்தி அடைவார். அப்பா வாப்பா அப்படின்னு கொண்டு முன்னாடி கூப்பிடணும், அப்பதான் அவருக்கு சந்தோஷம். ஆனா படிக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டுலாம், வெளியூர் போயிட்டுனா, கிராமத்தில் இருக்காத மகளை பார்க்க முடியாது. இருந்தாலும் அது ஒரு பெரிய வழிதான், பொண்ணை பார்க்க முடியலன்னு. இருந்தாலும் நாளை என்னை போன்றவர்கள் கூலி தொழிலாளிகளாக இருக்க மாட்டாங்களே, நல்ல நிலையில இருப்பாங்களே, அது போது எனக்கு சந்தோஷம். அம்மா அம்மான்னு காலை சுத்திக்கிட்டே வருவான் பையனை பார்க்காம அம்மாவுக்கு தூக்கம் வராது. ஆனாலும் அவனை படிக்க வைக்கிறதுக்கு நகரத்துக்கு அனுப்பிட்டு அந்த அம்மா பையனை பிரிச்சு இருக்கம்ல தாயால. இருந்தாலும் தாயுடைய உணர்வு எப்படி இருந்தது தெரியுமா? நாளை என்னை போல அவர்கள் கூலி தொழிலாளிகளாக இந்த பூமியிலே வாழ மாட்டார்களே, நல்ல நிலையில இருப்பார்களே, மரியாதையுடன் நடத்தப்படுவார்களே, அதுதான் எனக்கு சந்தோஷம். என் புள்ள போய் படிக்கிட்டு போ. இந்த பிரிவு என்பது எனக்கு வழி அல்ல, எனக்கு வழியெல்லாம் கிடையாது, போய் படி அப்படி அனுப்புனாங்க. இன்னைக்கு அவர்கள் அதிகாரங்களிலே படித்து விட்டு அமர்ந்திருக்கிறார்களே, இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? ஏங்க வெளிநாடு போறான்? இந்த ஊர்ல வெளிநாடு போறவங்க இருக்காங்களா? இங்கே இருக்கிறாங்களா? இங்கே இருக்கிறாங்க தெரியாத மாதிரி கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் எப்போ மாற்ற போறீங்கன்னு கேட்குறேன். நீங்க முதல்ல அப்படி புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிறாங்களா? இல்லை முஸ்லீம்கள்ட்ட அப்படி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா ஊர்லேயும் இந்த நோய் இருக்கு. உங்க தாத்தா வெளிநாடு போனாரா? உங்க அத்தா போனாரா? உங்க பையன் போனாரா? உங்களுடைய பேர புள்ள போயிட்டாரா? உங்க தங்கச்சி புருஷன் போனாரா? உங்க அக்கா புருஷன் போனாரா? யாரு போல? சில ஊர்லாம் போனீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கும். என்ன இங்கே ஆம்பளைங்களே இல்லை, எல்லாரும் ஒரு 90% யாருமே இருக்க மாட்டாங்க ஜி. அப்படியா? 10% அவங்க லீவில் வந்திருக்காங்க ஜி. அவங்க போயிடுவாங்க. 10 போயிட்டா அடுத்த 10 வரும். ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க ஊர்ல. அப்படி எத்தனை முஸ்லிம் ஊர்கள் இருக்கிறது. தலைமுறையாக வெளிநாடுகளை நம்பி வாழ்கிற ஒரு அவலத்தை
இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா? என்ன சமுதாய அக்கறை? பிறர் நலம் நாடுவது இஸ்லாம். என்ன இஸ்லாத்தை பின்பற்றடி? நான் கேட்கிறேன். ஏன் வெளிநாடு போறான்? அவன் வெளிநாடு போறது எவ்வளவு கஷ்டம். தாயை, தந்தையை, பெற்றோர்களை, அவன் பெற்றெடுத்த பிள்ளையை, மனைவியை, குடும்பத்தை, உறவுகளை, அவன் வாழுகிற வீட்டை, அவன் வசிக்கிற ஊரை, தெருவை மறந்து விட்டு துறந்து விட்டு வெளிநாடுகளிலே அகதிகளை போல 25 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. இளமையெல்லாம் தொலைக்கிற ஒரு வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா? ஏன் போனா? படிக்கல. இங்க சம்பாதிக்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, கூலி வேலைக்கு போற மாதிரி இருக்கு, அவன் கொடுக்குற சம்பளம் கட்டப்படி ஆக மாட்டேங்குது. அப்ப வெளிநாடு போனா கொஞ்சம் நல்ல சம்பளம் கொடுப்பாங்களாம். ஏதோ அனுப்புற காசு வீட்டுக்கு போதுமான உறங்க கிடைக்கும். அதுக்காக எவ்வளவு அவலம் வெளிநாட்டில் சந்திக்கிற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமா? இளமையை தொலைச்சிட்டு வர்றாங்க. எந்த சமுதாயமாவது அப்படி போதா? எந்த சமுதாயம் அப்படி சொல்லுங்க பாப்போம். நான் கேட்கிறேன். நான் ஒரு தாத்தா போனாரு, வேற சமுதாயம், இஸ்லாமியர்கள் இல்லாத சமுதாயம் எல்லாம் சுய அறிவோடு சிந்திக்க மாட்டீங்களா? நீங்கெல்லாம் என்னப்பா இஸ்லாத்தை படிக்கிறீங்க? நீங்க தலைமுறை, அடுத்த தலைமுறையுடைய ஆசிரியர்கள் நீங்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பொறுப்பை குறித்து ரசூலுல்லாஹ் விசாரிப்பாங்க. என்ன பொறுப்புனா என்ன? வரலாற்றதை பத்தி நீங்கள் சொன்னீர்களான்னு மட்டும் அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ்வுடைய மறுமையில் அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பான் என்பது தெரியுமா? படி முதல்ல இஸ்லாத்தை. மறுமை என்ற உடன் நமக்கு என்ன மண்டையில ஓடுதுன்னா, எல்லாமே உல்டாவா சிப்பா இறக்கிட்டா. நமக்கு சரியான இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள். மறுமை என்ன நமக்கு எப்படி மண்டையில ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் நம்ம தொழுவதற்கு நன்மை கொடுக்குற இடம். மறுமை என்ன? கூலி வழங்குற இடம்னு புரிஞ்சுட்டான். நம்ம தொழுததுக்கு இறைவன் பரிசு தருவான், நம்ம நோன்பு வச்சதுக்கு அல்லாஹ் பரிசு தருவான், ஹஜ்ஜுக்கு போனோம்ல அதுக்கு அல்லாஹ் கூலி தருவான், திக்ர் செஞ்சதுக்கு கூலி மறுமையில் கிடைக்கும். அது மட்டுமா? அல்லாஹ் நாளை மறுமையில் அடியார்களிடத்தில் ஒரு விசாரணை விசாரிக்கிறான். நம்மள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் இப்படி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படும். புரிந்து கொள்ளுங்கள், மறுமையில இறைவன் விசாரிக்கிறான். அதானே அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான் அடியார்களிடத்துல. இறைவனுடைய கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மறுமையினோடனே நம்ம இந்த உலகத்தில் செஞ்ச தொழுகைக்கு பரிசு தர்ற இடமா நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். இறைவனுடைய விசாரணை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான் அடியார்களிடத்தில், நான் தாயித்திருந்தேனே அப்பொழுது எனக்கு நீ தண்ணீர் புகட்டினாயா என்று இறைவன் கேட்கிறான். நான் பசியோடு இருந்தேனே எனக்கு நீ உணவளித்தாயா என்று இறைவன் கேட்பானாம். நான் நோயாளியாக இருந்த போது எனக்கு நீ நலம் விசாரித்தாயா, நலம் நாடினாயா என்று இறைவன் நாளை மறுமையில் அடியார்களிடத்தில் கேட்பான். நீங்கள் அதனுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. இறைவன் என்பவன் யார்? நம்ம இறைவனை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இந்த கேள்வி ஏன் வருது நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இறைவனை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? எந்த தேவைகளும் அற்றவன் தான் இறைவன். தேவைகள் உடையவர்கள் தான் மனிதர்கள். எவனும் தேவையில்லாதவன் கிடையாது. இங்க இல்ல, எல்லாருக்கும் தேவை இருக்கு. தேவைகள் அற்றவன் இறைவன். அந்த ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடியார்கள் கேட்பார்கள் இறைவனிடத்தில், இறைவா உனக்கு எப்படி தாகம் எடுத்துச்சு? நீ வந்து தண்ணி கேட்டா நான் தண்ணி இல்லைன்னு சொல்லுவேனா? உனக்கு எப்ப பசி வந்துச்சு? நீ வந்து உணவு கேட்டா நான் உணவு இல்லைன்ட்டானா? இவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்துருக்குறேன், உனக்கு இல்லை நான் சொல்ல போறேன் அப்படி அடியான்னு சொல்லுவான். அப்ப இறைவனுடைய பதில் எதுவாக இருந்தது தெரியுமா? அல்லாஹ் அந்த நேரத்திலே அடியார்களிடத்திலே சொல்கிறான், இதோ இவன் தாகித்திருந்தானே, இவனுக்கு நீ நீர் புகட்டி இருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய் என்று இறைவன் சொல்கிறான். இறைவனுடைய பார்வையை புரிந்து கொள்ளுங்கள். மனித சமுதாயத்திற்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனக்கு செய்ததாக சொல்கிறான். சமுதாயத்துடைய அவலம் எப்படி இருக்குது பாருங்க. இதோ இவன் பசித்திருந்தானே, இவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய். இதோ இவன் நோயாளியாக இருந்தானே, அவனுக்கு நீ நலம் நாடி இருந்தால், நலம் விசாரித்திருந்தால் அங்கே என்னை நீ காண்டிருப்பாய் என்று இறைவனுடைய பதிலாக இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வை புரிகிறதா? சமுதாயத்து மனிதர்களுக்கு சேவை செய்வது அல்லாஹ் தனக்கு சேவைங்கிறாங்க. பசியோட இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. பாத்தீங்களா? ஃபித்ராவுடைய தர்மம் கூட என்ன, மாத கணக்கில் ஒரு மாசம் ஃபுல்லா பகல்ல நோன்பு வச்சுட்டு பட்டினி கிடந்துட்டான், இப்ப கொண்டாடுறான். அதுவே இறைவன் செய்த பெரிய கிருபை தான். பகல்ல சாப்பிட்றதுக்கு அனுமதிச்ச, ஒரு மாசத்துக்கு நீங்க சாப்பிடல, வருஷத்துல 12 மாசம், ஒரு மாசம் பகல் ஃபுல்லா சாப்பிட மாட்டீங்க. இந்த இப்ப இன்னையிலேருந்து நீ சாப்பிடுன்னு அல்லாஹ் அந்த கை தவுத்துட்டான். அதுவே நமக்கு மகிழ்ச்சி தான் பகல்ல சாப்பிடுறது. ஆனால் அல்லாஹ் என்ன சிரமம் சார், அதுல ஒரு கடமையை வைக்கிறான்.
இன்னைக்கு கூட அவன் பட்டினியா கிடந்துட பகல்ல சாப்பிடணும் அனுமதிச்சிட்டேன், அதுவே பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு. இருந்தாலும் அடுத்த நாளில் இன்றைய தினத்தில் கூட அவன் பசித்திருந்தவனாக இருந்து விடக்கூடாது, அதனால ஃபித்ராவை குர்ஆன்ட்டான். புரியுதா? அல்லாஹ்வுடைய பார்வை இன்றைக்கு இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன? ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு உண்ணக்கூடியவன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சமுதாயத்தை பத்தி சிந்திச்சியா? அந்த திட்டம் நீ வைத்திருக்கிறாயா? இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட நிலையில இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதே, அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அவ்வளவு ஓடி போச்சு 50 வருஷம், ஓடி போச்சு 40 வருஷம், அடுத்து நீங்க மறுபடியும் பிறக்க போறீங்களா? புரிந்து கொள்ளுங்கள். 50 வயசு ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம்லாம் என்ன ஆகும்? இருக்கிற ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். நீ 80 வயசு வாழு, தப்பு இல்லை. ஓட முடியுமா உன்னால? 20 வயசுல ஓடுன மாதிரி ஓடுவியா? மாடிப்படி ஏறுவியா? நான் கேட்கிறேன். அப்ப அந்த 80 வயசு நீ வாழ்றேன்னு தான் நீ சொல்லுவியே ஒழிய ஆரோக்கியமற்ற நிலையில் மாறிவிடுவாய். உன்னிடத்தில் ஆரோக்கியம் இருக்கிற நிலையிலேயே சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடுவனாக நீ மாறு. சமுதாயத்துக்கு கவலைப்படுறவனா மாறி, கவலை மட்டும் பட்டுக்கிட்டே இருக்கிறவனா இருக்காத, ஆக்கப்பூர்வமாக சிந்தி. ஒரு முறை தானே குட்டு போடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மூமினா யாரா? ஒரு முறை குட்டி போடும். எத்தனை முறை குட்டுப்பட்ட? என்னைக்காவது போராட்டங்களிலே கல்வி குறித்து பேசி இருக்கிறீர்களா? தலித் சமுதாயத்தில் இன்றைக்கு எவ்வளவு அடக்குமுறைகளை சந்தித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த சமுதாயம் எல்லாம் இன்றைக்கு எவ்வளவு மேல்நிலையில சென்றிருக்கிறார்கள். கல்வியின் வழியாகத்தானே அந்த கல்வியை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கிற அக்கறை உங்களிடத்தில் இருந்திருக்கிறதா? சமுதாய அக்கறைங்க ஏன் இல்ல? இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தரலையா? தடுக்குதான்னு கேட்கிறேன். சொர்க்க அல்லாஹ் கூலி வழங்குகிற முறையை கூட நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறீர்கள். இறைவன் சமுதாயத்திற்கு பாடுபடுவதை எப்படி விரும்புகிறான் தெரியுமா? ஒருத்தர் தொழுகிறாரு, நீங்க புரிஞ்சுங்க, ஹதீசுகளை மேலோட்டமாவே மேய்ஞ்சிட்டு போயிடாதீங்க, உள்ள புரிங்க. ஒருத்தர் தொழுகிறாருங்க, சஜிதால டெத் ஆயிட்டாரு, இருப்பார், உடனே சொர்க்கம் கொடுத்துருவானா? அல்ல கொடுக்க மாட்டான். ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரு, நல்ல நோன்பாளி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோம்புன்னு வச்சிங்களேன், இப்ப இறந்துட்டாரு, உடனே சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இப்ப ஹஜ்ஜில் இருக்கார் ஒருத்தர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாவே ஆகிவிட்டது, அங்கே நோன்பு வைத்திருக்கிறார், அங்கே தொழுகையில ஈடுபடுகிறார், அங்கே சஜிதாவில் இருக்கிறார். இறைவனுக்கும் அடியானுக்கும் மிக நெருக்கமான இடம் எது? நீங்க துஆ செய்றீங்கல்ல, அது கூட கொஞ்சம் கேப்பு தான். அல்லாஹுக்கும் அடியானுக்குமான ரொம்ப நெருக்கமான இடம் சஜிதாவில் இருப்பதுதான். அந்த இடத்துல தான் பிரார்த்தனை செய்யுங்கன்னு ரசூலா சொல்றாங்க. ஆனா மேக்சிமம் நம்ம யாரும் பிரார்த்தனை அங்க செய்ய மாட்டோம், ஏன்னா நம்ம படிக்கல இஸ்லாத்தை. தஹஜ்ஜுதுல அல்லாஹ்வே கேட்கிறான். வாக்குறுதி மாறாதவன் யாருங்க? வாக்குறுதி மாறாதவன் யாரு? நான் வாக்குறுதி மாறிவிடுவேன் தெரியுமா? முன்னாடியே வாங்கன்னு சொன்னாரு, முன்னாடியே வாங்கன்னாரு, மந்திரஞ்சின்னு நான் முன்னாடி வரல, எனக்கு ஒருத்தர் வெயிட் பண்ண வச்சுட்டு தான் நான் வந்தேன். அவர் என்னை கூட்டு வரலன்னா மகரிப் தொழுகை முடிஞ்சிருக்கும். அவர் பைக்கில் அழைச்சு வந்துட்டார். வாக்குறுதி மாறுபவன் மனிதர்கள், வாக்குறுதி மாறாத ஒருவன் அல்லாஹ் தான். தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மீறுவானா என்னைக்காவது? அல்லாஹ் மீற மாட்டான். அல்லாஹ் சொல்றானா முதல் வானத்துல வந்து, உங்களுக்கு என்ன கேட்கணும் அடியார்களே, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிறான். கேட்டியா? நீ படி முதல்ல, அல்லாஹ் புரிஞ்சிக்க ஃபர்ஸ்ட். வெறும் அல்லாஹ் உன்னிட்ட வெறும் தொழுகையை மட்டும் எதிர்பார்க்கிறான்னு நினைச்சுக்காத. இந்த சமுதாயத்திற்காக பாடுபடுவதை அல்லாஹ் அப்படி விரும்புகிறான். கூலி வழங்குகிற முறையை புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை பற்றி சிந்திங்க நிறைய உட்காந்து. ஆனால் அரிசில நெல் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பா. தனிமையில் உட்காந்து அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கிறான் பாருங்க, சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். அவனுடைய படைப்புகளை எல்லாம் பார்த்து, அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து, அவனுடைய அருள், அவனுடைய கிருபை, அவனுடைய கருணை, அவனுடைய கொடுக்கும் திறன், படைப்பாற்றலை பார்த்து ஒருவன் அவன் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹ்வை நினைத்து அப்படியே போறான் பாருங்க. அவனுக்கு அங்க அரிசுடைய நிழல். சிந்திங்க. டெத்தான ஒருத்தருக்கு உடனே ஒரு சொர்க்கம் கிடையாது. ஆனா ஒருத்தர் சமுதாயத்திற்காக வேண்டி இன்னைக்கு போர்க்களத்தில் போய் கொல்லப்பட்டார், ஷஹீதாயிட்டார். இவருக்கு இறைவன் எப்படி கூலி வழங்குறான் தெரியுமா? அவர் கொல்லப்பட்டு விட்டால் அவருடைய இரத்தம் பூமியிலே படுவதற்கு முன்பாக அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவருக்கு ஃபர்சக் வாழ்க்கையில கிடையாது. தொழுகையாளிக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்கிறது.
இந்த நோன்பு வைத்து அவர் இறந்து போனாரே, அவருக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்கிறது. ஹஜ்ஜில் ஒருவர் தொழுகையில் ஈடுபடுகிற நிலையில் இறந்து போனாரே, அவருக்கு ஃபர்சக் வாழ்க்கை இருக்கிறது. அவர் செய்த அமல்களுக்கு பரிசு தருவதற்காக வேண்டி மறுமையில தான் அல்லாஹ் எழுப்பி அந்த ஜட்ஜ்மெண்ட் நாள்ல அதெல்லாம் சரி பார்த்து கூலி தருவான். அதுலயும் நிறைய இருக்கு, உள்டாவை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நான் வர்றேன். இவருக்கு என்ன, கொல்லப்பட்டார். அவருடைய ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவருக்கு ஃபர்சக் வாழ்க்கையெல்லாம் கிடையாதான். பச்சை நிறத்து கிளியினுடைய கூட்டுக்குள் அவருடைய ரூகை வைத்து சொர்க்கத்தில் சுற்றித்திரி என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். அல்லாஹ் எப்படி கூலி வழங்குறான் புரியுதா? நீ செத்து எதுக்காக செத்து தெரியுமா? சமுதாயத்திற்காக பாடுபட்ட, சமுதாயத்தை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ பாடுபட்டாய். அநீதிக்கு எதிராக நீ குரல் கொடுத்தாய், நியாயத்தின் பக்கம் நீ நின்றாய். அதனால் நீ கொல்லப்பட்டு விட்டாய். உனக்கு ஃபர்சக் வாழலாம் கிடையாது, இப்பே போடா சொர்க்கத்துக்குண்டான். சமுதாயம் எவ்வளவு அவலங்களை இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது, வறுமைகளை தள்ளப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் போய் ஒருத்தன் கஷ்டப்படுற அந்த வேதனைகளை எல்லாம் சொல்லி மாள முடியாது. தோழர்களே, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டில் எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காரு, பெரிய சந்தோஷமா இருக்கிற மாதிரி. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உங்க வீட்டுக்காரர் என்ன பெரிய அங்க கலெக்டரா வேலை பார்க்கிறாரா? நீங்க புரியுங்க. அடுத்து என் பையன் நம்ம போயிடக்கூடாது நினைச்சு உருவாக்குங்க சமுதாயத்தை. என் அண்ணன் பையன் போயிடக்கூடாது, என் அக்கா பையன் போயிடக்கூடாது. அவங்க வீட்டில் இங்க ஊர்ல இருந்து வாழுகிற நிலையை நான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான சமுதாயத்தை நான் உருவாக்கியதாகும். எனக்கு என்ன, நான் இருந்துட மாட்டேன். நீ எப்படியா வெளிநாட்டில் போய் கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பிரிஞ்சு, உன் பிள்ளைங்களெல்லாம் பிரிஞ்சு, உன் தாய் தேவப்பெல்லாம் பிரிஞ்சு போய் வாழ்ந்து போ. தனியா அனாத மாதிரி கஷ்டப்படு, அகதி மாதிரி. எங்க ஊர்ல வெளிநாட்டிலேருந்து வந்தான்னு வச்சிங்க, அவன்கிட்ட என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் கேட்பேன். என்ன கேட்பேன் தெரியுமா? எவ்வளோ நாள் மாப்பிள்ளை லீவு? ஒரு மாதம் மாப்பிள்ளை. அப்போ பரோலில் வந்திருக்கிற, பரோல்னா புரியுமா? ஜெயிலில் கைது, ஆயுள் தண்டனை கைது இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வருஷத்துக்கு இத்தனை நாள் லீவ் கொடுப்பான். ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்க, வருஷத்துக்கு இத்தனை நாள் லீவ் கொடுப்பான். அந்த லீவுக்கு மட்டும் வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு திரும்பி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த லீவ் முடிஞ்சவன அது மாதிரி நான் கேட்பேன், பரோலில் வந்திருக்கியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்பேன். ஏன், நீ அங்கே கைதி தான். அங்கே அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? லோடு மேன் வேலை பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க. போய் லோடு மேன் வேலை, ஒரு பெரிய ட்ரக்கை ஓட்டிட்டு போவாங்க, அது உள்ள சரக்கு இருக்கும். அந்த சரக்கையெல்லாம் கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் இறக்கி வைக்கிறாரு உங்க புள்ள. உங்க அத்தா லோடு மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? ரத்த வேர்வை சிந்தி உழைக்கிறார். அதை பத்தி சிந்திச்சு பாத்தீங்களா? தாயை, தந்தையை, பிள்ளையை, உறவுகளை பிரிந்து வாழுகிற ஒரு அவல நிலையில் இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. கல்வியை இழந்ததனால் அந்த கல்வியை அடுத்த தலைமுறைக்கு புகட்ட வேண்டும் என்கிற அறிவற்றவர்களாக தலைமுறையில் இருப்பவர்கள் இருந்தார்கள். முன்னோர்கள் அப்படி இருந்துதான். அதே தப்பு நீங்கள் பண்ண போறீங்களா? நான் கேட்கிறேன். என் முன்னோர்கள் எப்படி கவனமற்று இருந்தார்களோ, நீ தாய், ஏதாவதுங்க அத்தாக்கார் இறந்து விடுவாருங்க வெளிநாட்டில், அவன் இருப்பான். அத்தா இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்து புழுவா துடிப்பான் கடந்த ரூம்ல. எங்க அத்தா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? என்ன, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. என்ன அவ்வளவு செல்லம் கொஞ்சம் வளர்த்தாரு. ஆசையா எனக்கு என் மேல அவ்வளவு அன்பு செலுத்துவாரு. அவர் இறந்து விட்டாரே அப்படின்னு அவன் புழுவா அந்த ரூம்ல துடிப்பான். அவனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இருக்காது. தன்னுடைய பெற்றோர்களாக இருக்கிற தாய் தந்தையர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியாத ஒரு நிலையில் இந்த சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா? அவன் பெற்றெடுத்த பிள்ளையை, அவன் பிள்ளைங்க கொண்டாட்டி குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி வீடியோ கால் வரும், குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் தகஜத்தில் உட்காந்து அப்படி அழுது அல்லாட்ட கேட்பான். 5 நேரமும் அப்படி கேட்பான், நல்லபடியா குழந்தை பிறந்தணும், தாய் செய்யும் நல்லா இருக்கணும். அப்படி அழுது துவா செஞ்சவன் குழந்தை பிறந்துட்டு வீடியோ காலில் காட்டுவாங்க. இவங்க உங்களை மாதிரியா இருக்கலாம், உங்களை மாதிரியா மூக்கு இருக்குது, உங்களை மாதிரியா கண் இருக்குது அப்படின்னு காட்டும் பொழுது தான் பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து மகிழக்கூடிய தகப்பன் தன்னுடைய பிள்ளையினுடைய முகத்தை அவனால் தொட்டு பார்க்க முடிந்ததா? அவன் புள்ளங்க இந்த அவலத்தை எந்த சமுதாயமாவது சந்தித்திருக்கிறதா? 6 மாசம் கழிச்சு வர்றான் பிள்ளையை தொட்டு பார்க்கறது, 1 வருஷம் கழிச்சு வர்றான், 2 வருஷம் கழிச்சு வர்றான். எவ்வளவு அவலம்! 25 ஆண்டு காலம் ஒருத்தன் வெளிநாட்டில் வாழ்றானா, அவன் இந்த உள்நாட்டில் எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறான் தெரியுமா? வருஷத்துக்கு 1 மாசம், 10 வருஷத்துக்கு 10 மாசம், 12 வருஷம் ஒருத்தன் வெளிநாட்டில் இருந்தானா ஊர்ல வெறும் 1 வருஷம் தான் இருந்திருக்கலாம். 24 வருஷம் ஒருத்தன் வெளிநாட்டில் இருந்தானா 2 வருஷம் தான் இந்த ஊர்ல இருந்திருக்கான் தெரியுமா? அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த ஊர்ல அவன் வாழ்ற வாழ்க்கை தெரியுமா? அவ்வளவு ரணங்களை அனுபவிக்கிறார்கள்.
இந்திய முஸ்லிம்கள், தமிழக முஸ்லிம்கள் அதை மாற்றுவதற்காக கல்வியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அறிவு படைத்தவர்களாக நாம் இருக்கிறோமா? சமுதாய அக்கறை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த மாற்றங்களை நீங்கள் உழைத்தால் தான் இந்த சமுதாயத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க உழைக்கலன்னா வேற யார் உழைப்பா? நான் கேட்கிறேன், 400 ஆண்டு காலமாக இந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, 400 வழக்கறிஞர்களை வைத்திருக்கிறீர்களா? 400 டாக்டர்கள் இருக்கிறார்களா? நம்ம டாக்டரை உருவாக்கி இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். வழக்கறிஞர் ஒரு 400 பேரை நம்ம இங்க உருவாக்கி இருக்கிறோமா? ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு 50 பேர் இருக்கிறாங்களா இந்த ஊர்ல? ஐஏஎஸ் அதிகாரிகள், எஸ்பி இருக்கிறாருல்ல, எஸ்பி ஐபிஎஸ் ஒரு 50 பேர் இருப்பாங்களா? கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த ஊர்ல ஒரு 50 பேரை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களா? ஏன் உருவாக்கல? என்ன நெல்லையில இருந்து கொண்டு வந்து கொடுப்பானா? தாங்க அடியக்கமங்கலத்துல ஒரு 5 ஐபிஎஸ் வச்சுக்கோங்க, ஐஏஎஸ் இருந்தாங்க, மதுரக்காரன் வந்து ஒரு 5 பேர் தாங்க, இந்த நாங்க தர்றோம் அப்படின்னு கொடுப்பானா? நீங்க தானே உருவாக்கணும். இந்த ஊர்ல ஏன் உருவாக்கல? நீங்கள் முயற்சிக்காதவரை இந்த மாற்றத்தை உங்க ஊர்ல நிகழ்த்தவே முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தினுடைய அவலத்தை நீங்கள் புரிந்து, கல்வி வந்து ஒரு தலைமுறையே மாற்றி அமைத்து விடுங்க. கல்வி இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, உங்க மகனார் குறித்து நீங்க சிந்திங்க, உங்களுடைய தகப்பனார் குறித்து நீங்க சிந்திங்க, உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் சிந்திங்க. நம்மளை பத்தி கூட, நம்ம சமுதாயத்தை பத்தி சிந்திக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கல. பாருங்களேன், நீங்க சிந்திங்க. நம்ம அத்தா ஏன் கூலி வேலை பார்க்குறாரு? நம்ம அண்ணன் ஏன் கூலி வேலைக்கு போகுது? நம்ம மகன் ஏன் கூலி வேலைக்கு போறான்? அப்படி யோசிச்சிங்களா? தலைமுறையாக நாம் கூலிகளாக இருக்கிறோமா இல்லையா? உங்க தாத்தா கூலி வேலை, உங்க அத்தா கூலி வேலை, நீங்க கூலி வேலை, உங்களுடைய மகனார் கூலி வேலை, உங்களுடைய பேர பிள்ளைகள் கூலி வேலை, தலைமுறையாக கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம ஏன் இப்படி கூலி வேலைக்கு போகணும்? யோசிங்களா? அந்த லைஃப்ல அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன யோசித்து பார்த்தீர்களா? ஒவ்வொருத்தவங்களும் கடையில் வேலை வைப்பாங்க. ஏன் இந்த கூலி வேலைக்கு வெளிநாடு போவோம்? அதுவும் கூலி வேலை தான். அங்கே போய் ஒரு கலெக்டர் வேலையெல்லாம் பார்க்கல, அதுவும் கூலி வேலை தான். கம்பெனியில் இருக்க, கம்பெனியில் அத்தர் அடிச்சுட்டு அங்கே தான் விற்கிது அத்தரலாம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல அத்தர் அடிச்சுட்டு வந்தா என்ன பெரிய கலெக்டரா வேலை பார்க்குறீ? கூலி வேலை செய்வதற்கு என்ன காரணம்? இந்த லைஃப்பில் அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன யோசித்தீர்களா? கல்விதான் தோழர்களை, புரிந்து கொள்ளுங்கள். எவன் ஒருத்தன் படிக்க வேண்டிய வயசுல கல்வியை விடுகிறானோ அவன் 50 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்கிறான் என்றால் 50 ஆண்டு காலமும் கூலி தொழிலாளியாக வாழ்வான். படிப்பை விட்டவன் என்ன கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வைப்பானா? தாசில்தாரா இருப்பானா? விஓ வேலைக்கு போனா? கூலி வேலை செய்ய வேண்டியதுதான். ரோட்ல பிளாட் பார வியாபாரம் பார்ப்பான், ஹோட்டல்ல டெஸ்க் தொடப்பான், மல்லிகை கடையில பொட்டணம் போட போறான். புரிகிறதா? கல்வி ஒரு தலைமுறையினுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். சிந்தித்து பாருங்கள். கொல்லத்துல நாசர்னு ஒருத்தர், கொல்லம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் நாசர். கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப் கலெக்டராக இருக்கிறப்ப கேரளாவிலேயே சிறந்த சப் கலெக்டராக, உதவி கலெக்டருக்கான விருதை அவர் பெற்றிருக்கிறார். இப்ப கலெக்டர் ஆயிட்டார். அவருடைய வரலாறு என்ன தெரியுமா? அவங்க அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி அவரை வளர்த்தாங்க. வீடு கிடையாது, பிளாட் பாரத்தில் தான் ரோட்டில் தூங்குவார். அவங்க அம்மா ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. நைட்டில் அந்த வேலை முடிச்சுட்டு அந்த ஹோட்டலில் மிஞ்சுற சாப்பாட்டை கொண்டு வந்து நாசர் தூங்குவார் படுத்து. அவரை எழுப்பி அந்த அம்மா சாப்பாடு கொடுக்கும். ஒரு 11 மணிக்கு தான் ஹோட்டல் முடியும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை அள்ளி போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா உட்காந்து விளக்கும். எவ்வளோ வறுமை தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த வறுமையில் இங்கே இருக்கிறோமாங்கிறத யோசிங்க. பாத்திரத்தை அதுக்கப்புறம் விளக்கி அவங்க கொடுக்குற சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா தான் பிள்ளைக்கு கொடுக்கும். அப்போ அந்த அம்மா எவ்வளவு தன்னுடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும், அதோடைய வழிகள் எவ்வளவு வழி நிறைந்த வாழ்க்கை இருக்கு. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை பசி தாங்க மாட்டானே, சீக்கிரம் இந்த ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் வித்துட்டுனா உடனே பாத்திரத்தை தள்ளி போட்டுருவாங்களே விளக்கிட்டு, அப்படியே நம்ம சீக்கிரமா போய் பிள்ளைய எழுப்பி சாப்பாடு கொடுத்துடலாமே, பையன் தூங்கிட்டான்னு தெரியலையே, பசியில இருப்பானே நினைச்சிருப்பால. தன்னுடைய பிள்ளைக்கு அவள் உணவளிக்கிற பொழுது சொல்லுகிறாள், தம்பி, அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை அவள் உண்மையாகவே சிந்தித்து உணர்ந்து என்னை மாதிரி என்னுடைய பிள்ளைகள் கூலி தொழிலாளியாக உருவாகிவிடக் கூடாது என்று சிந்தித்தாள். அடுத்தவன் கையேந்தி ஒவ்வொரு நாளும் வேலை கிடைக்குமான்னு நிக்கிற நிலையில என் புள்ள இருந்துடக்கூடாது.
கண்ணியமான வாழ்க்கையை அவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் கூலி வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் கூட என்ன மாதிரி என் புள்ள ஆயிடக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாவ. தன்னுடைய மகனுக்கு உணவளிக்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிறாள், தம்பி என்ன மாதிரி நீ கூலி வேலை பார்த்துடக்கூடாதுப்பா. சரிம்மா, அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? படிப்பா, படி. என்ன மாதிரி வறுமையில நீ வாழ்ந்துடக்கூடாது தம்பி. சரிம்மா, அதுக்கு என்னம்மா செய்யணும்? படிப்பா. ஒவ்வொரு உணவையும் அவள் ஊட்டுகிற பொழுதெல்லாம் கல்வி குறித்து ஆர்வம் ஊட்டி தன்னுடைய பிள்ளைக்கு உணவளித்தாள். நாசரை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுறா. எப்படி இருக்கும்? ஒரு தாய்க்கு துணைன்னு அந்த புள்ள தாங்க, வேற யாரும் கிடையாது. அந்த பிள்ளைய பிரிஞ்சு ஒரு அனாத மாதிரி ஒரு தாய் வாழ்றதுக்கு முடியுமா? எவ்வளவு அந்த பாச பிணைப்புகள் இப்படி இருக்கும். அம்மா விட்டு அவனுக்கு யாரும் தெரியாது. அம்மாவை பிரிஞ்சு வாழ்றது அவனுடைய உள்ளம் எப்படி துடித்திருக்கும். ஆனால் அந்த உணர்த்துகிறாள், தம்பி நீ பிரிஞ்சிருந்தாலும் உன் வாழ்க்கை முக்கியம்பா, படிக்கணும்பா, கவனமா இருப்பா, என்ன மாதிரி நீ கஷ்டப்பட கூடாதுப்பான்னு சொல்றாள். நாசருக்கு உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது, என்ன மாதிரி நான் வாழ்ந்துடக்கூடாது இனிமே. எப்படி எங்க அம்மா இருக்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுது எங்க அம்மா. எங்க அம்மாவை நல்ல வீடு கட்டி அந்த அம்மாவை அந்த வீட்டில் உட்கார வைக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், வேலைக்கு போகாம கண்ணியமா நடத்தணும். அதுக்கு அம்மா படிக்க சொல்லியிருக்கு, அம்மா படிக்க சொல்லியிருக்குன்னு படிப்பின் மீது கவனம் செலுத்தி அந்த நாசர் தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறார். காலேஜுக்கு போறாரு, அங்க போய் ஹோட்டல்ல வேலை பார்க்கிறார். சக மாணவர்கள் வருகிறார்கள், அவர்கள் நம்மை கேவலமாக பார்ப்பார்களே என்று வெக்கி தலை குனிகிற சிந்தனைக்கு அவர் வரவில்லை. உழைச்சுதானே சாப்பிடுறோம், அதுல என்ன பெரிய வெக்கப்பட வேண்டியது இருக்குது? அதுல என்ன பெரிய ஈகோ? என்ன தூக்கி விட்டறிகிறார். இந்த 4 வருஷம் வேணா நான் உன்னை பார்த்து வெக்கப்பட்டலாம், ஆனால் 4 ஆண்டுகள் கழித்த பிறகு என்னிடத்தில் நீ வந்து நிற்பாய் உதவிக்காக. நான் அப்படிப்பட்ட இடத்திற்கு நான் செல்ல இருக்கிறேன் படிப்பின் வழியாக. அந்த படிப்பை நான் விடமாட்டேன் என்று ஹோட்டல்ல போய் வேலை பார்க்கிறாரு. பத்திரிக்கை போடுறாரு, தெருவா வீடு வீடா போய் பத்திரிக்கை போடுறாரு. அப்துல் கலாம் சைக்கிள் மீச்சு பத்திரிக்கை போட்ட மாதிரி. இப்படி சம்பாதித்த காசுகளை உயர்கல்விக்காக வேண்டி பயன்படுத்துகிறார், சேமிச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை? கொல்லத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இன்றைக்கு நாசர் உயர்ந்து நிற்கிறார் என்றால் ஒரு கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாத்துது பார்த்தீங்களா? படிப்பு மட்டும் தாங்க மாத்து. நம்ம ஏன் கூலி தொழிலாளியா பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிறோம்? கல்வி இல்லை. ராஜேந்தர் சர்ச்சார் சொல்றாருங்க, ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 95 பேர் 12ஆம் வகுப்பு படிக்காதவர்கள். எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருப்பீங்க? நீங்க இந்த தலைமுறையை விடுங்க, நான் கேட்குறேன், ஒரு 40 வயசுல உள்ளவங்க கை தூக்க டிகிரி முடிச்சவங்க இருப்பீங்களா? 50 பொம்பளைங்க நம்ம ஆளுங்க கூடியிருப்பாங்க. நான் நினச்சிக்குவேன், எத்தனை பொம்பளை இதில் படிச்சிருக்கும்? ஒன்றும் கிடையாது, சும்மா சாம்பார் எல்லாம். உலக மோகங்களை மட்டும் விரும்பி வாழுகிற நிலையில் இந்த சமுதாயம். கை நிறைய வளையலுங்க, கேவலமா இல்லையா? பஸ்ஸில் போனால் அப்படி இவ்வளோ அடுக்கி வளையல், பவுன் வளையல், பந்தா. நீ அடுத்தவனை பார்த்து திருந்து, முதல்ல சிந்தி, மூளைய முதல்ல உரசு, தீட்டு, அறிவை பெருக்கு. உன்னை விட 10 மடங்கு 20 மடங்கு பணம் வச்சிருக்கவங்களாம் வர்றாங்க, அதே வாகனத்தில் பயணம் செய்கிறார்கள் பஸ்ஸில். ஒரே ஒரு வளையல் போட்டுட்டு டீசெண்டா. நீ எத்தனை பவுன் வச்சிருப்ப? 100 பவுன் வச்சிருப்பியா? 500,1/2 கிலோ தங்கம் வச்சிருக்கான் லாக்கர்ல, பேங்க் லாக்கர்ல. ஆனா அவங்க இவ்வளவுக்கு வளையல் போட்டு அடுக்கல. உடம்பு ஃபுல்லா நகை போடுற அளவுக்கு அவங்கள்ட்ட செட்டு நகை இருக்குது. அவங்க அப்படி ரோட்ல போட்டுட்டு வரல, ஒரே ஒரு வளையல் சிம்பிள் சின்னதா ஒரு தோடு போட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பவுன் வாங்க முடியல, கவரிங் வளையல் அடிக்கிறாங்க. பந்தாதான் இங்க நம்ம பொம்பளைங்க. சமுதாயத்தினுடைய அவலங்களை குறித்து சிந்தித்தால், சரியான முறையில் வழிநடத்தப்பட்டால் இப்படி இருப்போமா? கல்வியின் வழியாக ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுகிற எந்த திட்டமும் நம்ம இடத்தில் இல்லை. குறிப்பா பெண்களிடத்தில் இந்த மாற்றங்கள் வர வேண்டும். ஏன்னா பெண்களிடத்தில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் சமுதாயம் வேகமா முன்னேறிடுங்க. இந்த ஹிஜாபு போராட்டத்தில் ஏதாவது பாடம் படிச்சீங்களா? நீங்க எதையுமே நுனிப்புள்ள மேய்கிறதா நம்முடைய வேலை. ஹிஜாப்னு கத்திட்டு வந்திருப்பீங்க, என்ன படிச்சீங்க? அதுல பாபர் மசூதிக்கு போராடுறீங்க, என்ன படிச்சீங்க? சிஐஏக்கு போராடுறீங்க, என்ன படிச்சீங்க? கத்திட்டு வந்தா ரோட்ல வெறும் கத்திட்டு வர கூட்டமா நீங்க? அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? அதுல இருந்து ஹிஜாபுக்கு கத்துனீங்க. ஹிஜாபு போடுறது அவனுக்கு பெரிய பிரச்சனையா? நம்ம அப்படிதான் மண்டையில சொல்லிட்டாங்க நம்மள்ட்ட. ஹிஜாபு பெண்களிடத்தில் போடக்கூடாமா? அவனுடைய வேலை அதே கிடையாது. வடநாட்டு பெண்களை பாருங்கள், முஸ்லிம்கள் மட்டுமா ஹிஜாபுங்கிறது? புர்கா போடுறது இல்லை, உடம்பு மறைக்கிறது இல்லை, தலையை மறைக்கிறது தான் ஹிஜாப். வடநாட்டில் போய் பெண்களை பார்த்தால் முஸ்லிம் அல்லாத பெண்களும் ஹிஜாப் போடுவார்கள். இங்க மார்வாடி சேட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வந்தாங்கன்னா தலையை அப்படியே அழகாக மூடிட்டு வருவாங்க. பார்த்துறீங்களா? ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க பஸ்ஸில், அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் உட்காந்து கத்தி அருவாளாக செஞ்சுட்டு இருப்பாங்க. அருவாமனையெல்லாம் ஒரு கூட்டம், எல்லாம் ஹிஜாப் போட்டிருக்கும். நெருப்பில் உட்காந்து வேலை பார்க்குற ஹிஜாப். அவனை முஸ்லீம் கிடையாது. அவனுக்கு தலையை மறைக்கிற
படிக்கிறது, ஹிஜாப் போடுறதெல்லாம் அவனுக்கு பெரிய மேட்டர் இல்லை. அவன் எதுக்கு ஹிஜாப் மேட்டர் எடுத்தான் தெரியுமா? பெண்களிடத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுவிடும். முஸ்லிம் பெண்கள்லாம் படிக்கிறாங்க. நம்ம தான் எப்படி நம்ம உருவாக்கப்பட்டோம்? ஏஜ் அட்டன் பண்ணோடனே நீ எதுக்கு படிக்கிற, படிக்காத. இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை, படிக்காத போ, படிப்பை விடுன்ட்டான். தாய் படிக்கல, நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கல. அவ முடிஞ்சு போச்சா? தாய் படிக்கலாம், பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாளா? இந்த புள்ள இன்னொரு பொண்ணுக்கு கணவராக போறான். அவனும் படிக்கல, அவளும் படிக்கல. அடுத்த தலைமுறை அப்படி படிக்காத அவனை உருவாக்கிட்டான். இப்ப படிக்கிறாங்களா? அவன் பார்க்கறான், இவங்க படிச்சுட்டா முன்னேறிடுவாங்களே, ஐபிஎஸ் அதிகாரம் பெற்று விடுவார்களே, ஐஏஎஸ் அதிகாரம் பெற்று விடுவார்களே, வழக்கறிஞர்களாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக உயர் பொறுப்புகளிலே வந்து விடுவார்களே, ஒடுக்கப்பட்டோர் என்கிற அடையாளத்தை மாற்றி விடுவார்களே, கல்வியின் வழியாக வறுமை அவருடைய தலைமுறையில் நீங்கி விடுமே, ஏழ்மை இல்லாத சமுதாயம் பிறந்து விடுமே, சமுதாய பாதுகாப்பு அடைந்து விடுமே, குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டு விடுமே, தண்டனையை பெற்றுக் கொடுக்கிற நிலையில் அவர்கள் மாறிவிடுவார்களே. அதுக்கு என்ன செய்யணும்? அவர்களிடத்தில் இருந்து கல்வியை பறிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணனா கல்வியை பறிக்கலாம். பெண்கள்கிட்ட ஹிஜாப் எடுறான்ட்டான். ஹிஜாபு போடாம நீ வரணும் ஸ்கூலுக்குன்ட்டான். நாங்கள் ஹிஜாப் போட்டு தான் வருவோம்னு பெண்கள் சொன்னாங்களா? எக்ஸாம் வந்துட்டு 10th எக்ஸாம் ஹிஜாபு போடாம தான் வரணும்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட 20,000 பெண்கள் கர்நாடகாவிலே 10ஆம் வகுப்பு தேர்வை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். 50 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாழ்பட்டு விட்டது. அதான் உனக்கு வேணும். நீ என்ன நினைச்சுக்கிட்ட? ஹிஜாபு 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 படிக்கும் கல்வியை புடுங்கிட்டான் அவன். புரியுதா? இங்க நம்மளை படிக்க விடாம தடுத்தவன் இங்க இருக்கிற பச்சை சங்கிகள் நிறைய இருக்கான். நம்ம சமுதாயத்திலே பச்சை சங்கிகள். படிப்பு இஸ்லாத்துல ஹராம் மாதிரி எங்க இருக்குன்னு ரசுல்லா தடுக்காத, நீ யாரையா தடுக்கிறதுக்கு? கேட்டீங்களா? என்ன சமுதாய அக்கறை? ஒரு கல்வியின் வழியாகத்தான் ஒரு சமுதாயம் முன்னேறும் என்றால் கல்விக்கான பாதைகளை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் காலேஜுக்கு ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? ஜக்காத்தே அதுக்கு தானங்க. வறுமை இல்லாத தலைமுறையை உருவாக்குறதுக்கு தானங்க ஜக்காத்து. ஒருத்தனுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் அவனுடைய தலைமுறையே மாறிவிடும் என்றால் கல்வி கொடுப்பதற்காக உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலங்க. நம்ம சமுதாயத்தோட நிலைமையை பாருங்க. ராஜேந்திர சர்ச்சாருடைய அறிக்கையில் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு இந்திய முஸ்லிம்களுடைய மாத வருமானம் 1832 ரூபா 20 காசு என்று குறிப்பிடுகிறார். அப்பனா உங்க அத்தா வெளிநாட்டில இருந்து 50,000 சம்பாதிக்கிறார், 1 லட்சம் சம்பாதிக்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சராசரி மாத வருமானமாக அதையெல்லாம் தூக்கி ஒரு உண்டியல்ல போட்டு எல்லா குடும்பத்துக்கும் சராசரியா பிரிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கிறவன் உண்டியல்ல போடுறான், 10 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவன் ஓடுறான், 5,000 சம்பாதிக்கிறவன் போடுறான். இப்ப எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தா 1832 ரூபா 20 காசு தாண்டாங்கிறாரு. அப்ப எவ்வளவு ஏழை இருக்கான்னு புரியுதா? கல்வி அறிவு பெறாதவர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகம் என்றார். வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொரு 100 முஸ்லிம்களிலும் 42 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். மின்சார சாதனங்களே இல்லாதவர்கள், ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் இல்ல, டிவி இல்ல, ஒரு சின்ன ஒரு போனை கூட சார்ஜர் போடுறதுக்கு அவன்கிட்ட மின்சாரம் கிடையாது. எதுவுமே இல்லாத நிலையில் முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். அந்த அவலங்களை போக்குவதற்கு கல்வி தேவை. இந்த கல்வியை நம்மிடத்தில் இருந்தவர்கள் பிடுங்கிவிட்டார்கள். பெண்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மாற்றங்களை நீங்கள் நோக்கி நகர வேண்டும். இஸ்லாம் தடுக்கல. மகரிபானா எத்தனை பேர் நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்து பேசுறோம்? நம்ம எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சமுதாயத்துடைய அவலத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம். ஒரு 5 பேர் எங்க ஊர்ல எல்லாம் பேசுவாங்க, இங்க எப்படின்னு தெரியல. என்னையாவது சமுதாய அவலத்தை பத்தி பேசியிருக்கிறோமா? இந்த ஊர்ல அம்மாடி எவ்வளவு பேர் தலைமுறை கூலி தொழிலாளியா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தாத்தாலும் கூலி வேலை பார்த்தாருமா, இவர் பேரப்புள்ள வந்துட்டார், அவரும் கூலி வேலை தான் பார்க்கறாரு. அப்படி பேசியிருக்கிறோமா? எவ்வளவு பேர் ஏழைகள் இந்த ஊர்ல இருக்கிறார்கள். அந்த ஏழ்மையை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறோமா? படிக்கிற வயசுல ஏன்பா அவன் கூலி வேலை பார்க்கறான்? அப்ப வறுமைக்காக அவன் வேலைக்கு போறானா? அவனுக்கு அந்த படிப்பை கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் பேசியிருக்கிறீர்களா? எவ்வளவு விதவைகள் இருக்கிறார்கள் ஆதரவற்ற நிலையில். ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறது ஒரு குடும்பத்துக்கு பத்தல, 2 பிள்ளைய வச்சிருக்கிறா, கணவன் இல்ல. இவ சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு எப்படி அவ தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாள்? இப்ப நம்ம என்ன செய்யணும் பேசியிருக்கோமா? சஹாபிய பெண்களுடைய வரலாறை நீங்கள் படிக்கவில்லையா? போர்க்களத்திற்கு செல்லுகிற பொழுது அங்கு போரிடுவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. ஆனாலும் சஹாபிய பெண்கள் சமுதாய பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க போர்க்களத்துக்கு போனா நாங்க வீட்டிலே இருப்போம் நினைச்சுக்கிட்டீங்களா? நாங்களும் போர்க்களத்திற்கு வருவோம். தாகம்பட்டவர்களுக்கு தண்ணீர் புகட்டுவோம், காயம்பட்டவர்களுக்கு மருந்திடுவோம் என்று வந்தார்கள். எப்படிப்பட்ட பயணம் அது? ஹோட்டல் கிடையாது பாலைவனத்துல,
கொளுத்துற வெயில், நிழல் இருக்காது, தண்ணி இருக்காது, சமைக்க முடியாது, தங்குறதுக்கு இடம் இருக்காது, வாகனம் இருக்காது போறதுக்கு. அவ்வளவு தியாகம் செய்து சமுதாயத்துக்கு அவளும் அகற்றுவதற்கு சஹாபிய பெண்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த உணர்வு இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சும்மா சோறாக்கி போட்டு துணி துவைச்சிட்டு குழந்தைகளை நல்லா வளர்த்துட்டு மூத்தா போயலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நல்ல தலைமுறையை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த சமுதாயத்தினுடைய அவலத்திற்காக கண்ணீர் வடியுங்கள். இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் படிப்பதற்கு கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதா? போதுமான கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் இருக்குதா? எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு கல்வி கொடுத்துட்டா ஒரு முன்னேறி போயிடுவானே. அந்த கல்வி கொடுப்பதற்கான கல்வி நிலையங்கள் இருக்கிறதா? வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின ஸ்கூல் தான் இங்கே வச்சிருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்படி கட்டப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எங்க இருக்கிறது? கல்வியின் வழியாக நாம் அதிகாரங்களை பெற வேண்டும். புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். வழக்கறிஞர் என்பது மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு. எல்லா அதிகாரங்களும் நம்ம இருக்கணும். பேசுறதுனால ஒண்ணும் இல்லை. வழக்கறிஞர் இருக்குது, அதுலயும் உள்டாவை பாருங்க, பொய் சொல்ற துறைன்னு தான். வழக்கறிஞரா படிக்கிற பொய் சொல்லணுமாப்பா? எதையுமே இஸ்லாத்தை படிக்கிறதே கிடையாது. நீங்க படிக்காத வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? நியாயத்தின் பக்கம் நிற்பது. அப்படி படிச்சிருக்கீங்களா? நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் இறைவனுக்கு பிடிக்கும். இப்போ ஒரு வழக்கு வந்துட்டு ஒருத்தன் அநீதி இழைத்திருப்பான், ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான். அதானங்க வழக்கு. ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான், இன்னொருத்தன் அநீதி இழைத்திருப்பான். அப்ப நீ நியாயத்தின் பக்கம் நின்று வாதாடுவது இறைவனுக்கு பிடிக்குமா இல்லையா? அப்படி உள்டாவா சொல்லணும், பொய் சொல்லணும். வழக்கறிஞர் என்பது எவ்வளவு வலிமையான துறை தெரியுமா? நான் கேட்கிறேன், ஒரு தனி மனிதனால் ஒரு நாட்டுக்கு சட்டம் போட முடியுமா? ஒரு நாட்டுக்கு சட்டம், ஒரு மாநிலத்துக்கு ஒரு தனி மனிதன் சட்டம் போடுமா? கல்வி என்பது எவ்வளவு அதிகாரம் பெற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டம் தான் நாட்டுக்கு சட்டமாவது. வக்ஃபு திருத்தம் கொண்டு வந்தாங்களே நாடாளுமன்றத்தில் தானே. சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்களே நாடாளுமன்றத்தில் தானே. முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்களே நாடாளுமன்றத்தில் தானே. காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்களே நாடாளுமன்றத்தில் தானே. அங்க போடுகிற சட்டம் நாட்டுக்கு சட்டமாயிடுச்சு. ஒரு தனி மனிதனால் நாட்டுக்கு சட்டம் போட முடியுமா? முடியும் தோழர்களே. கல்வி இருந்தால், அதிகாரம் இருந்தால் உங்களால் முடியும். ஒருத்தர் படிச்சு வழக்கறிஞராகி சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக ஒருவர் அமர்ந்து விட்டால், ஒரு தனி மனிதன் அமர்ந்து விட்டால், அவர் வாசிக்கப்படுகிற ஒவ்வொரு தீர்ப்பும் நாட்டுக்கு தீர்ப்பு. உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஒருவர் அமர்ந்து விட்டால், அவர் வாசிக்கிற ஒவ்வொரு தீர்ப்பும் மாநிலத்திற்கு தீர்ப்பு. அப்படி நீங்க உருவாக்கிறீங்களா சமுதாயத்தை? அவ்வளவு வலிமையான அந்த வழக்கறிஞரை எல்லாம் விட்டுவிட்டோம். கல்வியிலே கவனம் செலுத்தாத தலைமுறையை நாம் ஆர்வப்படுத்தாத தலைமுறையாக நாம் உருவாகி இருக்கிறோம். ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்விக்காக உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள். அதுதான் சதக்கத்துல் ஜாரியா. அவன் காலம் முழுக்க அவன் பொண்டாட்டிக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறானா? நான் கொடுத்த படிப்புடா. உன் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறியா? நான் கொடுத்த படிப்பு. நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அவன் உணவளிப்பதற்கு உங்களுக்கு நன்மை. இஸ்லாத்தில் சிறந்ததை நீங்கள் செய்து விட்டீர்கள். இந்த சமுதாயம் பாதிக்கப்படாம நிம்மதியா இருக்குதா? நாங்க போட்ட விதை. இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு இந்த சமுதாயம் திருப்தியா இருக்குதா? நாங்க போட்ட விதை. திருப்தியா அவன் வாழ்ற காலம் வரைக்கும் அவ்வளவு நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஏன் அதை நம்ம செய்யல? எவ்வளவு சஹாபாக்கள் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் மறுமையில் கூலி கிடைக்கும் தானே. சமுதாயத்துக்காக தானே. கல்வியை வழங்குகிற நிலையில் ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். கல்வியின் வழியாக அதிகாரங்களை பெறுகிற நிலையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் சமுதாய பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவில்லை, அந்நியப்படுத்தவில்லை. இஸ்லாத்தை சரியா புரிஞ்சுக்காதவங்க சொல்றதுனால தான் அது இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளையர்களை விரட்டுவதில் அன்னைக்கு அப்படி இருந்தோம், அதிகாரங்கள்ல நம்ம இருந்தோம். இன்னைக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டு வீதியில நாம் முழங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை நிம்மதியாக வாழ்வதற்கு ஒவ்வொருவரும் சமுதாய அக்கறையோடு பாடுபடுவோம். அதற்கான ஆற்றலை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.